இன்னைக்கு இந்த எதுவும் ஸ்பெசிஃபிக்கான டாபிக் எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு எங்கெங்க டாபிக் விட்டுட்டு போதும் அங்கே போவோம். சும்மா ஒரு கேஷுவல் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர் செஷன் மட்டும் இருக்கும். ஸோ லாஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஏதாவது 10 கட்டளைகள் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் சொசைட்டியை பற்றி கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ஆன்மீகமும் பேசணும். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி கேட்கலாம். இல்லை வேற ஏதாவது புதுசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட பேக்ரவுண்ட் என்ன, சைக்காலஜி என்ன, பீப்புளுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் நாராயணசாமி, சொல்லுங்க. ஆன்மீகம் பற்றி உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, ஆன்மீகத்துக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க எந்த மாதிரி சயின்டிபிக்கா திங்க் பண்றீங்க ஆன்மீகத்தை அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்மீகம் வரும்போது நம்ம ராமகிருஷ்ணர் புக்ஸ் எல்லாம் படிச்சு வந்தோம். ஸோ பக்தியில தான், பக்தி மார்க்கெட்லாம் ஃபர்ஸ்ட் வந்தோம். அப்புறம் பக்தி மார்க்கம் பண்ணி பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு பக்திலாம் வந்தது. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பக்திலாம் வரமாட்டேன்னு ஆரம்பிச்சு. அப்படியே இறைவனை பார்த்த கண் அழுகி கண்ணில் தண்ணீர் வரணும் அப்படின்னு இறைவன். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இறைவனை பார்க்கும்போது 2 மாசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது மாசம் வரமாட்டேங்குது. சரி, நானும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதான் ஒன்றும் வரல. சரி, கையெல்லாம் கிள்ளி காலெல்லாம் கிள்ளி கஷ்டப்பட்டு வர வச்சாலும் வரல. சரி, பக்தி மார்க்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ராமகிருஷ்ணன்ல இருந்து விவேகானந்தர் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் படிச்சு கொஞ்சம் இன்டலெக்சுவலா கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓஷோ, ஜேகே, யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அப்படிலாம் வந்தது. ஸோ யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஆல்மோஸ்ட் 80% ஸ்பிரிச்சுவாலிட்டியில கரெக்டா சொல்லிட்டாரு. ஸோ அந்த மிச்சம் இருந்தது வந்து ஐயா வந்து ரொம்ப லாஜிக்கலா ஒரு தியரட்டிக்கலா சொல்லிட்டாரு. ஸோ அது புரிஞ்ச அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு டொமைன் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்துச்சு. ஓஹோ, இதுதான் இப்படி சொல்ல வராங்களா, இதை சொல்ல ட்ரை பண்ணி தான் இப்படி இப்படிலாம் மாற்றி மாற்றி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஸோ அந்த கிளாரிட்டி வந்த அப்புறம் தான் நியூரோ சயின்ஸ் பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அப்போதான் வந்து அந்த ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி தான் அந்த இன்டர்நெட்லாம் வருது. அப்பதான் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது, அந்த ஃபாரின் லெக்சர்ஸ்லாம் கேட்க முடியுது. ஸோ அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அந்த எம்எஸ்சி சைக்காலஜிலாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்மளும் வந்து கலந்துக்கலாம், மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆன்லைன்லேருந்தே உட்காந்து நம்ம அந்த கிளாஸஸ்லாம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நியூரோ சயின்ஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை எங்க நியூரோ சயின்ஸ்க்குள்ள ஒரு பிரெயினுக்குள்ள பொருத்த முடியும். ஆனா இது தனியா இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இவங்க விட்டா எங்கெங்கயோ போயிடுறாங்க. உடம்புல இருந்து, ஆன்மால இருந்து, காஸ்மாஸ்க்கு அப்படி எங்கேயோ தாவிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு வேர்ட்ல விளையாடுற ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வந்து எங்கேயாவது ஸ்ட்ரக்சரலா பொருத்தணும். ஸோ அப்போதான் வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு வெயிட்டேஜ் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம வார்த்தை ஜாலம் மட்டும்தான் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இதுதான் நம்ம இதுதான் சொல்ல வரோம்னு கிளியர் கட்டா சொல்லலைன்னா சயின்ஸ் அதை வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து ஹானஸ்டா ஒரு ஸ்ட்ரக்சரா கம்யூனிகேட் பண்ண கத்துக்கணும். முன்ன அப்படி கிடையாது. முன்ன வந்து பாட்டுல என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 1000 மீனிங் இருக்கும். இந்த வார்த்தை எப்படி போட்டுக்கலாம், அந்த வார்த்தை எப்படி போட்டு இது அந்த அர்த்தம் சொல்லிக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த நியூரோ சயின்ஸ் படிக்கும் போது தான் எனக்கு ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம லிபரேஷன், என்லைட்மெண்ட் ஐயா சொல்றாரு, அதுல பொருத்தி பார்த்துருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஒரு 4-5 இயர்ஸ் ட்ரை பண்ணி அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான். அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு
பிரெயின் வைஸும் நம்மளுக்கு அது எப்படி நடக்குதுன்னு தெரியுது. ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ்லையும் நம்ம அழகா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து அது வந்து ஒரு ஒரு பெரிய கிளாரிட்டி. நமக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு இது இதனாலதான் நடக்குது, இதை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, இதை இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிக் பிக்சர் கிடைச்சு. இல்லைன்னா ஒரு பிக் பிக்சர் இல்லாம நம்ம பாட்டு ஏதோ ஒரு ஃபெனாட்டிக்கா ஏதோ ஒரு குருவை பிடிச்சிடுச்சு, ஏதோ ஒரு பிலாசபியை பிடிச்சின்னு அதை அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எந்த பிலாசபியும் வாங்க, நம்ம அதை அதுல என்ன நல்லது இருக்குன்னு பார்த்துட்டு அது எது தேவையில்லைன்னு பார்த்து ஒதுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி. இப்போ ஆன்மீகம் வந்துங்கய்யா, இப்போ மக்களுக்கு வந்து விடுதலையை கொடுக்குதா அல்லது அவங்கள பிடிச்சு வச்சிருக்கா? ஆன்மீகம் எதை ரெஃபர் பண்றீங்க நீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது எப்படின்னா இப்போ நம்பிக்கைகள் இருக்குல்லங்கய்யா, இப்போ நிறைய பேர் ஐயாட்ட கேள்வி கேட்கறவங்க என்னுடைய கர்மாவை வந்து நான் கழிச்சிட்டு போகணும்னு விரும்புறாங்க. நான் கர்மாவை கழிக்காம போயிட்டு இறந்துட்டேன்னா, அது இன்னமும் எனக்கு கூடுதலான ஒரு சுமையை ஏற்படுத்திரும். அடுத்த ஜென்மத்துல வந்து நான் ரொம்ப சிரமப்படுவேன் அப்படின்லாம் அவங்க இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு வழிய சொல்லுங்க அப்படின்ற மாரி நெறைய வீடியோஸ்ல கேட்கறாங்க. அப்ப சரி. இது வந்து ஓவர்லோடடா இருக்கோ, ஆன்மீகம் இப்போ மனிதர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மிகைப்படுத்தப்பட்டு கூடுதலாயிடுச்சு மாரி தெரியுது. ஆன்மீகம் நம் வழிநடத்தப்படுதலுக்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அது ஓவர்லோடட் ஆயி அவங்கள சிரமப்படுத்துது அப்படின்ற மாரி எனக்கு என்னுடைய புரிதல் இருக்கு. நீங்க ரிலிஜன் சொல்றீங்க. ஸோ ரிலிஜனை தான் நீங்க அந்த கர்மா இல்ல அந்த இயமம் நியமம் பிராக்டிசஸ் நம்பிக்கைகள் அதெல்லாம் சொல்றீங்க. ஸோ ஆமா. நம்ம ரிலிஜனை எப்படி பார்க்கணும்னா, இப்போ நம்ம வந்து நம்ம வெல் டெவலப்ட் ஆயிட்டு ரிலிஜன்ல இருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்துட்டோம், ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்து சயின்ஸுக்கு போயிட்டோம், சயின்ஸ்ல இருந்து இப்போ நம்ம ரிலிஜனை பார்க்கணும். ஸோ அதனால அதுல உள்ள டிராபேக்ஸ் நமக்கு பெருசா இருக்கு. இப்போ இப்போ ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, அப்ப எல்லாமே வந்து மானு பின்னாடி கத்தியை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க, கம்பை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து உலகம்னா என்ன, நம்மளாம் யாரு, ஏன் இவ்வளவு வேற்றுமை இருக்கு, நம்ம செத்த அப்புறம் எங்க போவோம் அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து வரும்போது அது டிஸ்கஸ் பண்ண ஒரு இடமே இல்லை. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் யார் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்மீக குருமார்கள் இருக்காங்களே, ஸோ அவங்கதான் வந்து வாழ்க்கைனா இதான்ப்பா, எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்கிறாங்க, செத்த அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆகும் சொல்லி ஃபர்ஸ்ட் இன்டெலெக்சுவல் ஒரு எக்ஸசைஸ்லயே வந்து ஆன்மீகம் தான் பண்ணுது ஃபர்ஸ்ட். இல்லைன்னா ஒரு விவசாயியா இருப்போம், இல்ல ஒரு காட்டுல வேட்டையாடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி அட்ரஸ் பண்ற ஒரு சிஸ்டம் தான் ரிலிஜன் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ஆகுது. அண்ட் ரிலிஜன் வந்து ஒரு விதமா ஒரு ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு அதை பீப்புள் கிட்ட இம்போஸ் பண்ணல. யாருக்குமே பீப்புள் கிட்ட இருக்கிறதே வந்து அவங்க வேர்ட்ஸ் ஆக்குனாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைக்காக ஒரு அப்பா அம்மா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்க. ஸோ தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, குழந்தைக்கு பெஸ்ட் கிடைக்கணும். அவங்க வந்து ஒரு நோக்கியா மொபைலை வாங்கி வச்சுப்பாங்க, ஆனா பையனுக்கு வந்து ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுப்பாங்க, லேட்டஸ்ட் பைக் வாங்கி கொடுப்பாங்க. இவர் பார்த்தா ஓட்டோஸ் போட்டுவாரு. ஸோ இது வந்து யூனிவர்சல் ரூல் அது. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்க ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் நம்மளோட அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு யூனிவர்சல். இதுக்கு இன்னும் கொஞ்சம் பேக்ல போனா இது மேமல்ஸ்லயே இருக்கும் இந்த குவாலிட்டி. ஸோ ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா ஃபர்ஸ்ட் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும் அம்மா, குழந்தையும் கூட்டிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும். ஆனா ஏதோ ஒரு உயிர் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா தன்னுடைய உயிரை அது தியாகம் பண்ணிடும். ஸோ ஸோ அப்போ தன்னுடைய உயிரா குட்டியுடைய உயிரான்னு பார்க்கும்போது குட்டியுடைய உயிர் தான் மேல அப்படின்னு சொல்லி குட்டியுடைய உயிரை மேல தூக்கி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி மேல தூக்கி வைக்கிற நேச்சர் வந்து மேமல்ஸ்க்கே இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து அதே அந்த மேமல் பிரெயின் தான் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ நம்ம குழந்தைங்க வந்து நல்லா இருக்கணும் நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபிக்கலா நம்ம பேசுறோம். அனிமல்ஸ் வந்து அப்படியே பிஹேவியர்ல நடக்கும், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா. ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். ஒரு மான் இருக்கும், குட்டி மான் இருக்கும். குட்டி மான் வந்து ரொம்ப குட்டியா இருந்தாலும் அது துளி குச்சியே ஓடும், இங்க அங்க ஓடும். டக்குன்னு ஒரு ரிவர் வரும், அது தண்ணியை பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கும்.
அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடும் டக்குன்னு. அந்த அம்மா மான் வந்து பார்த்துட்டு, ஐயோ அங்க என்ன முதலெல்லாம் இருக்குது அது. ஸோ வரும்னு பார்க்குறது வராது. அது பாட்டு அது முதல்ல கிட்ட அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நேரா போய் கிராஸ்ல போகும். போய் முதல்ல வாயில இது போய் மாட்டிக்கும். ஸோ இது மாட்டின உடனே இந்த குட்டி அப்படியே தப்பிச்சு வெளியே. ஸோ அந்த மாதிரி வந்து தன்னுடைய ஆஃப் ஸ்பிரிங் தான் நம்மளோட பெருசு அப்படின்றது வந்து பயாலஜி கொடுத்த ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ நம்ம வந்து நம்மளும் ஃபாலோ பண்றோம். அதை வர்பலைஸ் பண்றது தான் நம்ம வந்து ரிலிஜன் பண்ணுது. நீ தியாகம் பண்ணு, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு, உன் குழந்தைக்காக நீ இப்ப கஷ்டப்படலாம் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து இன்னும் வெர்பலைஸ் பண்ற ஒரு விஷயம் தான் ரிலிஜன். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு நாள் பல ஜென்ரேஷன்ஸ் நம்ம வாழ்றதுக்கு காரணம் வந்து அந்த சாக்ரிஃபைஸ்ன்ற எலமெண்ட் தான். ஸோ அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ பிலாசபிக்கலா சொல்ல முடியாது. அப்போ வந்து அவங்க நீங்க நல்லதா பலி கொடுங்க, இல்ல உங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணுங்க. ஸோ தட் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்போ நீங்க கஷ்டப்படுங்க, இன்னைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நாளைக்காக இன்னைக்கு பார்கெயின் பண்ற அந்த அதுதான் சாக்ரிஃபைஸ். ஸோ ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமா வந்தது. ரிலிஜன் வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் சர்க்யூட்ஸை வேல்யூஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்த விஷயம் தான் அது ரிலிஜன். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுல நிறைய டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு, அது டவுட்டே கிடையாது. பட் ஆனா அது எப்படி பார்க்கணும்னா, அது வந்து ஒரு 1000 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேசிக்கலா 1000 ப்ராப்ளம் இருக்கு. அந்த 1000 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்தது ரிலிஜன். ஆனா அதனால ஒரு 800 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடிஞ்சது. 200 ப்ராப்ளம் சால்வே பண்ண முடியல. அந்த 200 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதனால இல்ல, புதுசா வந்த அந்த ரிலிஜன்ற ஒரு டூல்னால ஒரு 20 ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ அப்ப 220 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம 220 ப்ராப்ளம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ரிலிஜனை தூக்கி போட்டோம்னா 1000 ப்ராப்ளம் வந்துடும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, நிறைய பேர் போலீஸ்லாம் எதுக்கு, போலீஸே தேவையில்லை, வேஸ்ட், பவரே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அப்போ போலீஸ் ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்களா, அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ஆமாதான். அப்போ போலீஸ் எடுத்துட்டா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருமே ரவுடி ஆயிடுவாங்க. தடியெல்லாம் தண்டல்காரன் சொல்லுவாங்க. ரோட்டுக்கு தெருவுக்கு 4 ரவுடி வந்து கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து 1000 ரவுடிய 800 கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப 200 தான், 200 ரவுடி தான் மிச்சம் வச்சிருக்காங்க. பிளஸ் அந்த 200 ரவுடி அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சார்ட் அவுட் பண்ண முடியல. பிளஸ் போலீஸ்னால ஒரு 20 பிரச்சனை வரும். அவங்க வந்து ஏதோ அவங்க வேண்டியதெல்லாம் பவர் எடுத்துக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. இது ஒரு 20 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்ப 200 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, 20 ப்ராப்ளம் போலீஸ்னால வருது. அப்ப போலீஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள வரும்போது அந்த 1000 ப்ராப்ளத்தை 800 சால்வ் பண்ணிட்டாங்க, 200 சால்வ் பண்ண முடியல, பிளஸ் 20 ப்ராப்ளம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு போலீஸுடைய ஃபங்க்ஷன் கரெக்டா போகும். அந்த மாதிரி நம்ம ரிலிஜனை பார்க்கணும். நம்ம ரிலிஜன் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ப்ராப்ளத்தை சால்வ் அவுட் பண்ணவே இது வந்து இல்லை, வந்தே இருக்காது. ஸோ பிலாசபி, ஆர்ட் எல்லாமே ஏதோ சால்வ் பண்ண வருது. ஸோ அந்த மாதிரி இங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதை சால்வ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் வருது. அதனால 80% தான் சால்வ் பண்ண முடியுது, 20% பண்ண முடியல. பிளஸ் இன்ஸ்டிடியூஷனால எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதோட ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் பெட்டரா இருக்கா இருந்தா அதை எடுத்து வரலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண எல்லாமே கம்பெனிஸ் வந்து ரிலிஜனை வந்து கிண்டல் பண்ணி தான் வந்துச்சு. ரிலிஜன் வந்து ஏத்திசம் அதிகமாகி, கம்யூனிசம் அதிகமாகி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படி பார்க்கும்போது என்ன பியூட்டிஃபுல்லான பிலாசபி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு, இதோட லவ்விங்கான பிலாசபி இருக்க முடியுமா அப்படிதான் தோணுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அது கோடிக்கணக்கான பேரை சாவடிக்கிறாங்க அதுல. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னடா அது, இவனுக்கு 100 ரூபாய் சம்பளம் கம்மியா வந்தாலே அதை தாங்க முடியாம அதுக்காக போராடின பீப்புள் எப்படி ஒரு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பீப்புள் சாவடிக்க முடியுது அப்படின்ற கேள்வி வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஹிஸ்டரியில போயிட்டு ரஷ்யன் ரெவல்யூஷன் எல்லாம் படிக்கும் போது தான் அதோடைய ஜேர்னி தெரியுது. ஓகே, எப்படி ஒரு லவ்விங்கான பிலாசபி இவ்வளவு பேரை கொல்ல முடியுது அப்படின்ற அந்த இது. அப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணோம், ரிலிஜனை தூக்கிட்டு கம்யூனிசத்தை வச்சா அது என்ன பண்ணுச்சு, 800 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல, 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு
900 ப்ராப்ளம் அப்படியே வச்சுட்டு இது ஒரு 1000 ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட 1900 ப்ராப்ளம் வந்துடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ரிலிஜனை ரீப்ளேஸ் பண்ண வந்த சிஸ்டம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் தான். ஸோ நம்ம ஏன்னா ரிலிஜனும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா அது 80% சால்வ் பண்ண முடியாது. ஸோ வேற ட்ரை பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான். நம்ம என்ன எவ்வளவு பெரிய மிஷினை நம்ம ஹேண்டில் பண்றோம் நமக்கு தெரியும். ஜஸ்ட் லைக் தட் குறை சொல்ல ஈஸி. நம்ம இது வந்து இது வந்து தப்பு. அஃப்கோர்ஸ் அது தப்பு தான் அது. பட் அது வேற ஏதோ அட்ரஸ் பண்ணுது இல்ல. ஆமா. அது பார்க்கணும். அதை பார்த்துட்டு பிளஸ் ஆமா இதுவும் தப்பு. இப்ப நான் ஒரு புதுசா ஒரு ஐடியா சொன்னா அதுக்குள்ளேயே இருந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். பிளஸ் அது சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணணும். அப்போதான் எந்த இன்டெலிஜென்ஸான சிஸ்டம் நான் ஒரு இது கொடுத்தேன்னா இருக்கிற சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ற சிஸ்டம் எப்படி இருக்குன்னா யாருக்குமே சால்வ் பண்ற ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். பிளஸ் அது சால்வ் பண்ண முடியாத ஒரு 20% ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணணும். அப்போதான் எனக்கு ஹியூமனிட்டி ஏத்துக்கும். ஓ ஓ ஓ அதனாலதான் அது புதிய சமயங்கள் எல்லாமே மறைஞ்சு போனது காரணம் சால்வ் பண்ண முடியாததுனால. சால்வ் பண்ண முடியாதனால பிளஸ் அப்டேட்டும் ஆயிடும். கொஞ்சம் மாறி அது வேற மாதிரி கூட போயிருக்கும். அப்டேட் ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். ஓகே ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். நீலகண்டன் பேசுனீங்களா? சொல்லுங்க. ஆமா நான் தான் பேசுனேன்னா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. ஸோ ஆனா இப்போ ரிலீஜனுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா? இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுதா? What do you think? எனக்கு ரிலீஜன் தான் ஆக்சுவலா 80% அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. அந்த ரிமைனிங் 20% தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரை பண்ணு சால்வ் பண்ணுது. ஸோ நம்ம ஆக்சுவலா ரிலீஜியஸ் தான் நம்புறோம். மேரேஜ் சிஸ்டம், நம்ம ஒர்க்கிங் கல்ச்சர் இது எல்லாமே ரிலிஜன் கொடுத்தது தான். சண்டே ஹாலிடேலேருந்து ஃபர்ஸ்ட் டே ஹாலிடே இருக்கணும், மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிலிஜன் கொடுத்தது தான். நம்ம அது வந்து எப்படி கேஷுவலா ஆனதுனால நம்மளுக்கு தெரியல. ஸோ பார்ட் ஆஃப் அவர் சிஸ்டம் ஆனதுனால நம்மளுக்கு அது நம்ம ரிலீஜியஸ் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது சயின்ஸ் ஏதோ ஒரு விதத்துல ரிலீஜனை டேக் ஓவர் பண்ணுமா? உங்க ஒப்பீனியன் என்ன? இப்போ யூஸ்வலானா இதுல மெயினான ப்ராப்ளம் நான் பார்த்தது என்னன்னா, ஒரு இப்போ சைக்கோபாத்தோட இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம சைக்கோபாத் இருக்கிறாங்க, அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். பார்த்தா அவங்க அவங்க அதை சைக்கோபாத்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. அவங்க பிரெயின்லயே அது இருக்கு, அவன் சைக்கோபாத் அப்படின்றதுக்கான ஒரு ரீஜன் இருக்கு. ஸோ இதனாலதான் இவன் சைக்கோபாத்தானா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவங்க சொல்றாங்க. பை பர்த்டே அவனுக்கு அது கொஞ்சம் இருக்குது, அந்த ஒரு நேச்சர் உள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு மாதிரி வந்து ஒரு நீ பண்ணதுக்கு நீ காரணம் இல்லை, யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ராங், அந்த மாதிரி ஒரு இதை அது என்போஸ் பண்ணிடுது. பட் அதுல பார்த்தா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, ஒரு வேர்ச்சியூ, அந்த இதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுது அதுல. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு பிரெயின்ல நீ இருந்து வரணும் அப்படி அந்த விஷயத்தெல்லாம் கொடுக்கறது வந்து ரிலீஜியன் தான். வந்து ஏதோ ஒரு டு பி வேர்ச்சியூ இருக்கணும், உனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும், இதெல்லாம் வந்து அந்த அலைன்மெண்ட்டை வந்து ரிலீஜியன் கொடுக்குது. இதெல்லாம் சயின்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. பட் இன் எனிவே இது சயின்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாட் யூ திங்க் ஆனா இதெல்லாம்? யாருக்கு எடுத்துட்டு வர வேணாம். இப்ப மணி 8:30 தானே ஆகுது லூசு. நம்ம சயின்ஸ் ரிலிஜனை ஓவர்டேக் பண்ணுமான்ற அந்த ஆங்கிள் நம்ம பண்ண தேவையில்லை. ஓவர்டேக் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஹியூமனிட்டிக்கு பெஸ்ட் எது நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணணும். சிம்பிள்.
நம்ம ஒன்றும் இதுதான் அல்டிமேட்லாம் சொல்லலை. இது வரைக்கும் ரிலிஜன் வந்து தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் ஜென்ரேஷன்ஸ் வந்து ரிலிஜனை நம்பி தான் வந்துருக்கிறோம். லாஸ்ட் 300 இயர்ஸ் தான் நம்ம சயின்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது இன்னும் பெட்டரா ரிலிஜனோட நல்லா பெட்டரா ஹெல்ப் பண்ணா நம்ம ரிலிஜனை விட்டுட்டு நம்ம சயின்ஸ் போகிறது தான் கரெக்ட். ஸோ அதனால நம்ம சயின்ஸா ரிலிஜனா நம்ம அந்த மாதிரி சண்டை போட்டுருக்கல. எது பெட்டரா நம்ம ரியாலிட்டியா நம்மளுக்கு நேவிகேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கும் அந்த கான்ட்ரடிக்ஷன் இல்லைன்னா சயின்ஸா ஸ்பிரிச்சுவல். பட் இப்போ சினாரியோ பார்க்குறப்போ கொஞ்சம் இந்த ரிலீஜியஸான ஒரு மைண்ட் செட். ஓகே, இந்த ஃபேமிலி இப்பெல்லாம் வந்து முன்னாடி ஒரு குரூப்பாக இருந்தோம், இப்பெல்லாம் வந்து ஒரு கன்ஃபைன்டு ஃபேமிலி ஆகிட்டோம். அப்புறம் வந்து மேரேஜஸ் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் ரிச்சுவலிஸ்டிக்காக பண்ண ட்ரை பண்ணாங்க, இப்போ வந்து அதோட ஃபார்மேட் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பிரேக் ஆயிடுது. கன்வென்ஷனலாக நம்ம கல்ச்சரெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நிறைய அந்த ரிலீஜியஸான இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனா கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன கேட்க ட்ரை பண்ணேன்னா, இது ஹெல்த்தியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை அன்ஹெல்தியா இருக்கு அந்த மாதிரி நான் கேட்குறேன். காம்படிட்டிவா கேட்கல, இது டேக் ஓவர் பண்ணிடுமானா இது குட் ஆர் பேட் அப்படி கேட்கல. இப்போ ஏதோ ஒன்று கொஞ்சம் டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. கல்ச்சர்லாம் ரிலீஜன்லாம் கம்மியாகி கொஞ்சம் சயின்ஸ் அதர் டெக்னாலஜி அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஹெல்த்தியா படுதா இல்லை அன்ஹெல்தியா போதா? இது போற டைரக்ஷன் எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்லன்னு கேட்குறேன். ஹெல்த்தியா போற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறதே வந்து ஹெல்த்தி தான். சக்சஸ்ஃபுல்லாக தான் விளையாண்டு அடுத்தது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்பவுமே கண்டினியூஸா போயிட்டு தான். முன்னாடி வந்து மன்னர் ஆட்சி தான் இருந்தது. அப்புறம் கேபிட்டலிசம் வந்து சரி, மன்னர் ஆட்சியும் வேண்டாம், கேபிட்டலிசம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிசம் ட்ரை பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அங்கெல்லாம் அது அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அப்போதான் வந்து சரி, ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லைன்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்மளாம் வந்து திருப்பி கம்யூனிஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போராடினது. இப்போ அவங்களாம் போராடி அது ஃபெயில் ஆச்சு. அப்புறம் இன்னொருத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அங்கேயும் ஃபெயில் ஆச்சு. அப்புறம் வேற மாதிரி ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஃபெயில் ஆச்சு. அப்படின்னு தான் நம்மளுக்கு புரியுது. ஓகே, இந்த கம்யூனிசம் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியரான எக்ஸ்பெரிமெண்ட். ஏன் ரீசன் வந்து இதெல்லாம் ரீசன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ வந்து நம்ம கம்யூனிசத்தையும் விட்டுட்டு கேபிட்டலிஸ்டையும் விட்டுட்டு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றாங்க. ஸோ அது ட்ரை பண்றது நல்லதுதான். ஸோ ஹியூமனிட்டி ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். ஏன்னா அட் எனி காஸ்ட் நம்ம வந்து லைஃபோட மேலே போக முடியாது. எப்பவுமே லைஃபோட கேட்சப் பண்ண முடியும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது லேக்ல இருக்கும். ரொம்ப மினிமம் லேக் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த விதத்துல நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணணும். என்ன அண்ட் இப்போதைக்கு சயின்ஸ் முன்னாடி எப்படி இருந்தா நியூட்டோனிக்ஸ் நியூட்டன் இருந்த சயின்ஸ் இருந்து ஐன்ஸ்டீன் மாறும் போது அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆச்சு. ஸோ இப்போ இருக்கிற இன்னும் நியூரோ சயின்ஸ்லாம் வந்து பிரெயின்ல ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. வெறும் அட்டாமிக் லெவல் அந்த லெவலில் நினைப்பாங்க, ஆட்டம் மாலிகுல்ஸ். ஸோ இப்போ நம்ம சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சோஃபார் சயின்ஸ்ன்னு சொல்லும் போது அட்டாமிக் சயின்ஸ் தான் நம்ம மீன் பண்ணோம். அது இன்னும் பிரெயின்ல ஆட்டம்ல இருந்து டிஎன்ஏ வருது, டிஎன்ஏல இருந்து பிரெயின் வருது. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் வச்சுக்கோமே, இது 3மே சயின்ஸ் தான். ஆட்டமை படிக்கிறது ஒரு சயின்ஸ் தான், டிஎன்ஏ படிக்கிறது ஒரு சயின்ஸ் தான், பிரெயினை படிக்கிறது ஒரு சயின்ஸ் தான். அதுவும் ஹியூமன் பார்ட் ஆஃப் தி பிரெயின்ல பிஎஃப்சி மட்டுமே படிக்கிற இது ஒரு சயின்ஸ் வச்சுக்கோமே. இந்த 3 லெவல்ல கேமரா வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயத்த வந்து அட்டாமிக் லெவல்ல ட்ரூவா, டிஎன்ஏ லெவல்ல ட்ரூவா, இல்ல பிரெயின் லெவல்ல ட்ரூவான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ரிலிஜன் வந்து பிரெயின் வரைக்கும் நிறுத்திச்சு. அதுக்கு கீழே போக முடியல. ஏன்னா அதுவே பெரிய பெரிய விஷயம். ஏன்னா அவங்க பிஹேவியர்ஸை வச்சுதான் அவங்க பிரெயினுக்குள்ள என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சயின்ஸ் இருக்கிறதுனால பிரெயினை ஸ்ட்ரக்சரலா பார்க்க முடியும். பிரெயினுக்குள்ள கட் பண்ணி உள்ள நடக்குதுன்னு பார்க்க முடியும். முன்னாடி எப்படி பார்க்க முடியாது. முன்னாடி எப்படி பார்க்கணும், பிஹேவியர்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே, இவன் வந்து ஹெல்ப் பண்றான், அங்கேயும் ஹெல்ப் பண்றான், இவன் நல்லவன். ஆனா ஒரு கஷ்டம் வந்தா அவனுக்கு மட்டும் பண்ணிக்கிறான். அப்போ வந்து இவன் சுமாரான நல்லவன் தான். ஆனா இன்னொருத்தனை ஸ்டடி பண்ணும்போது அவன் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கிறான், கஷ்டம் வந்தா கூட அவன் வந்து அவன் பக்கம் சாயாம நல்லது பண்றான். அப்போ வந்து அவன் வர்ஷிப் பண்ணக்கூடிய நல்லவன் அப்படின்னு அந்த மாதிரி கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ண கேரக்டர்ஸ் தான் ராமர், கிருஷ்ணர் எல்லாம். ஸோ ஒரு
எக்ஸ்ட்ரீம் கஷ்டம் வரும்போது கூட அவங்க அந்த ஸ்கேண்டல் நிற்கும் போது ஓகே இது வந்து சம்திங் வேல்யூபிள் திங் இருக்கு, அது பர்சனாலிட்டி டைப்பா இல்ல பிரெயின்ல பிஹேவியர்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் சம்திங் ஷுட் பி ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு அதை ஒர்ஷிப் பண்ணுது. இப்போ நம்ம வந்து அதுக்குள்ள போய் அது கம்பேஷன் சர்க்கியூட் ஓகே இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது நியூரான் கனெக்ஷன் அப்படி ஸ்டடி பண்ணலாம். பட் அப்போதைக்கு அவங்களுக்கு இதுவே பெரிய விஷயம். இவ்வளோ பிஹேவியர்ஸை ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு ஏதோ ஒரு கம்பேஷன் இல்லை இவர் வந்து கர்ணன் மாதிரி ஒரு தர்ம வல்லல் அப்படின்னு ஏதோ ஒரு ஒருத்தரோட அசோசியேட் பண்றாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். ஸோ ரிலீஜன் என்ன பண்ணுச்சு, பிரெயினோட நிறுத்திக்கிச்சு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆட்டம் லெவல்ல போயிட்டு இப்படி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரிலீஜன் என்ன ட்ரை பண்ணுதுன்னா, இட் இஸ் நாட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் தி ரியாலிட்டி ஆஃப் தி வேர்ல்ட். அதுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு வந்து ஹவு டு நேவிகேட் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்துல எப்படி நான் போகணும், ஓகே நான் எப்படி என்ன பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும், எப்படி 2-3 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அப்போ எந்த மொராலிட்டி இருக்கும், என்ன மொரல் கோர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம கம்யூனிட்டி இன்டெகிரேட்டடா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், என்னோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு அதை ஸ்டடி பண்றது தான் ரிலீஜன். ஸோ நம்ம இந்த பர்பஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த சயின்ஸ் அண்ட் ரிலீஜன் கான்ஃபிளிக் கம்மியாயிடும். ரிலீஜன் வந்து ஆட்டம் எப்படி இருக்கு, 2 ஆட்டம்குள்ள பவர் அண்ட் பாண்ட் எப்படி இருக்கு, அவருடைய ஃபோர்ஸ் என்ன, அவருடைய ரொட்டேஷன் ஸ்பீட் என்ன, இதுக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. அது ட்ரை பண்ணவே இல்லை. அது வந்து 2 ஹியூமன் பீயிங்ஸ்க்குள்ள ஒரு நெகோஷியேட் பண்ற ஒரு விஷயத்து தான் ரிலீஜன். ஏன்னா இப்போ ரெண்டு பேர்னா அது குரூப் ஆயிடும், மோர் தென் 2 குரூப் தான். ஸோ அப்போ அந்த குரூப் அதுக்குள்ள நேவிகேட் பண்றதுக்கு தான் நம்ம ரிலீஜன், அவ்வளவுதான். ஸோ அதை எடுத்துன்னு போய் ரிலீஜன் ஆட்டம் பத்தி என்ன சொல்லிச்சு, பவர் அண்ட் ஃபோர்ஸை பத்தி என்ன சொல்லிச்சு, ஜூபிட்டர்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் பத்தி என்ன சொல்லிச்சுலாம் கேட்கறது. அப்ப ஒரு மாதிரி இது கோ எக்ஸிஸ்ட் ஆகுறது தான் ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் இந்த சயின்ஸ் அண்ட் ரிலீஜன். ஏன்னா இந்த சொசைட்டில சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் ஆகணும்னா ஏதோ ஒரு விதத்துல ரிலீஜன் கொஞ்சம் தேவைப்படுது, சயின்ஸும் கொஞ்சம். ஸோ இது ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பெட்டரா ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா? ஆமா, எக்ஸிஸ்ட் ஆகும். அதே சமயத்துல கொஞ்சம் கான்ஃபிளிக்டும் இருக்கதான் செய்யும் நேச்சுரலா. அப்படிதான் அது சண்டை போட்டு தான் அது வரும். முன்னாடி ரிலீஜன் டாமினேட்டா இருந்துச்சு. அப்போ வந்து ரிலீஜன் பீப்புள் என்ன பண்ணாங்க, சயின்ஸ் கொஞ்சம் ஏதாவது சொன்னா கூட அப்படியே போட்டு அமுக்குறாங்க. உலகம் உருண்டைன்னு சொன்னாலே அவர் கால உருண்டெல்லாம் கட்டி விட்டு அந்த பீப்புள் எல்லாம் பண்ணாங்க. இப்போ சயின்ஸ் டாமினேட் ஆயிடுச்சு, ரிலீஜியஸ் பீப்புள் கம்மி ஆயிடுச்சு, பவர் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ இவங்க டாமினேட் பண்ணாங்க. ரிச்சர்ட் டாக்கின்ஸ்லாம் கூட அவர் இந்த பாயிண்ட் அவர் மிஸ் பண்றாரு. அவர் ரிலீஜன் வந்து ஏதோ இட் கேம் டு எக்ஸ்பிளைன் தி அட்டாமிக் சயின்ஸ் வந்த மாதிரியும் அது சரியா அட்டாமிக் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றதுனால ரிலீஜன் கீழே போடணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அது இட் டசன்ட் கேம் டு எக்ஸ்பிளைன் தி ரியாலிட்டி. அது இங்க நேவிகேட் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கு. ஸோ அது பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கீழே போட சொல்றாரு. இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய இந்த சவுத் கொரியா, சைனா இங்கெல்லாம் வந்து லவ் பற்றி, ஃபேமிலி பற்றிலாம் ஸ்கூலில் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒரு ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து அவங்க இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, நிறைய பேர் அன்மேரிடாக இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து அந்த இப்போ ஒரு 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 ரிலீஜியஸாக, ஏன்னா ஒரு கல்ச்சரல் அட்ரிபியூஷன் இருக்கிறப்போ எப்படியோ நம்ம அதை வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கண்டெயின் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்கோம் ஜெனரேஷன்ஸ்க்கும். அண்ட் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில். அஃப்கோர்ஸ் நெகட்டிவிட்டி இருக்கு. பட் இப்போ ஒரு நிறைய ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி மேரேஜே பண்ணிக்காம இருக்கிறாங்க நிறைய. ஸோ யா, இப்போ திரும்ப அவங்க வந்து அதை எஜுகேட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு அவங்க வேற ரிலீஜியன் தான், அந்த கல்ச்சரை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க, அந்த கெட் டுகெதரை, ஃபேமிலியை. இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தா மூவிஸ் வந்து சும்மா ஒரு போய் சண்டை போடுற மாதிரி வரும், இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய மூவிஸ். இப்பெல்லாம் பார்த்தா ஹாலிவுட்ல வர மூவிஸ் எல்லாம் வந்து ஃபேமிலி ஓரியன்டா. இப்போ அவதாரே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எப்படி டுகெதரா இருக்கிறோம், ஒரு வேல்யூ சிஸ்டம், ரிலீஜன் எப்படி கோ எக்ஸிஸ்ட், அந்த மாதிரியான ஒரு மூவிஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. யா,
ஒரு மாதிரி மாத்தி மாத்தி அந்த இது கம்மியாகுது, பட் இதை திரும்ப எடுத்துட்டு வர ட்ரை பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ரிலிஜியன் சைடு. இது பேசிக்கலா எப்படி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நீட்ஸ் பார்த்து நம்மளுக்கு இருக்கு. அந்த நீடு வந்து அந்த மேஸ்குலோ ஹைரார்கிக்கல் நீட்ஸ் மாதிரி அந்த 5 நீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 நீட்ஸ் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இப்போ இதே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இருக்கும்போது சாப்பாடுக்கே ஒரு வேளை சாப்பாடுறதே கஷ்டம். அப்புறம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சப்போ தான் 2 வேளை சாப்பாடு வந்து லக்ஸுரி. அப்புறம் இப்போ ஒரு 40-30 இயர்ஸ் முன்னாடி தான் நம்ம 3 வேளை சாப்பிட முடியும்ன்ற மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து எப்போ வேணா சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் இருக்கு. நான் இட்லி சாப்பிடும் போதே முன்னாடி ப்ரௌனி இருக்கு, கேக் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து. ஸோ இப்போ வந்து பிசிக்கல் சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஸோ அதனால நம்மளோட பிஹேவியரும் மாறாட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் லக்ஸுரி ஆயிருக்கு. ஹியூமன் ஹிஸ்டரியை பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 100 டைம்ஸ் லக்ஸுரிஸா இருக்கும். நம்மளுக்கு நம்ம வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டு பையனுக்கு நிறைய கார் இருக்கு, என்னோட 2 lakhs அதிகமா சம்பளம் வாங்குறான், இப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியல. நம்மளையும் ஒரு 2000 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஒரு ஹியூமன் பீயிங் கம்பேர் பண்ணும்போது அப்ப இருந்த ராஜாவோட நம்ம இப்ப நல்லா பெட்டரா இருக்கும். அந்த காலத்துல இருந்த ராஜாவோட நம்ம இப்ப பயங்கரமான ஃபெசிலிட்டிஸ் அனுபவிச்சுட்டு இருக்கோம். குரங்க விட பயங்கரமான ஃபெசிலிட்டி அனுபவிச்சுட்டு இருக்கோம். எந்த அனிமல்ஸோட நம்ம பயங்கரமான ஃபெசிலிட்டி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த கொரோனா டைம் லாக்டவுன்ல 2 இயர்ஸ் வந்து கண்ட்ரியே வந்து ஃபார்மிங் பண்ணல, ஒர்க்குக்கு போல, இருந்தாலும் நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்டுருப்பேன். ஸோ அப்போ அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ ஒரு மிருகம் வந்து ஒரு நாளைக்கு வந்து வேட்டைக்கு போகலாம், அவ்வளோதான், சாப்பாடு கிடையாது. 2 நாள் போகலாம், அவ்வளோதான், குட்டிக்கு சாப்பாடு இருக்காது. 3 நாள் இருந்தால் அவ்வளோதான், அந்த ஃபேமிலி அழிஞ்சிடும். ஸோ ஆனால் நம்ம வந்து 1.5 வருஷம் 700 கோடி பேர் உட்காந்து சாப்பிட்டோம்னா எவ்வளோ லக்ஸரியஸா இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நம்ம இப்போ பயங்கர அஃப்ளூயன்ட் ஆகிட்டோம். இப்போ அஃப்ளூயன்ட் ஆகும்போது இப்போ நிறைய இண்டிவிஜுவலிசம் வளரும். முன்னாடி சம் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த எர்த்லாம் ஃபார்ம் ஆகும்போது அது எர்த் இருக்கும். அப்போ மூணு வந்து கிட்ட வந்து எர்த்தை இடிச்சிடும். ஸோ எர்த்தை இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சமா தூரமா போகும். அது ஸோ அது வந்து எர்த்து இடிச்சு அந்த எர்த்து வந்து கொஞ்சமா அந்த வேவ்ஸ்லாம் அடங்கு 10 அடி 20 அடியில வேவ்ஸ்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் அது எர்த் வந்து ஒரு கூல் ஆகி ஒரு லிவிங்கான ஒரு ஸ்பேஸா கிரியேட் ஆகிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. அப்போ மதர் நேச்சரே ரெடி ஆகிறதுக்கே பல கோடி வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு நேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு. அதுதான் நம்ம வந்து ரிலிஜன் டெர்மினாலஜில ஃபர்ஸ்ட் மதர், அதுக்கப்புறம் ஃபாதர், அதுக்கப்புறம் சைல்டு. ஸோ அப்புறம் ஃபாதர் தான் கண்ட்ரிஸ். ஸோ இந்தியா, அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருந்தா. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா இருக்குன்னா என்னை பத்திலாம் யோசிக்க முடியாது. நான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யோசிக்க முடியும்னா, என் கண்ட்ரி உயர்ந்த இடத்துக்கு போயிடணும், என் கண்ட்ரி நல்ல இடத்துக்கு போயிடணும், எப்படியாவது இந்தியாவை வந்து உலக நாடு பேசுற மாதிரி பண்ணணும், இப்படிதான் யோசிப்பேன். ஒவ்வொரு இந்தியிலுமே நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பேர் தெரியணும், நான் வந்து எனக்கு யூடியூப் சேனல் இருக்கணும், எனக்கு இவ்வளவு வியூஸ் வரணும், அப்படி யோசிக்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பேட்ரியாட்டிக்கா தான் யோசிக்கணும். இப்பதான் வந்து மதருக்கு ஸ்பேஸ் வந்து, அதுக்கப்புறம் நேஷனல் ஃபாதருக்கு ஸ்பேஸ் வந்து, இப்பதான் இண்டிவிஜுவல் வந்து அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சுக்கணும். இதே 50 இயர்ஸ் முன்னாடிலாம் ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு கூட கேட்க மாட்டாங்க. என்ன பிடிக்கும், என்ன கலர் சட்டை வேணும்னு கூட கேட்க மாட்டாங்க. தீபாவளிக்குன்னா 4 குழந்தை இருந்தா 4 குழந்தைங்க ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு வெளியே விட்டுருவாங்க. என்ன கலர்னு கூட கேட்க மாட்டாங்க. தீபாவளிக்கு தான் வாங்குவாங்க, அதுவும் கேட்க கூட மாட்டாங்க. இப்போதான் வந்து உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு இந்த மெட்டீரியல் பிடிக்குமா, அந்த மெட்டீரியல் பிடிக்குமா, இந்த பிராண்ட் பிடிக்குமான்னு கேள்வி கேட்கணும் குழந்தை. ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகும். முன்னாடி வந்து ஒரு நேஷன் தான் பிராண்ட், இல்ல ஒரு ரிலிஜன் பிராண்டா இருக்கும், இல்ல ஒரு ஜாதி பிராண்டா இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒரு ஜாதி மாதிரி, ஒரு பிராண்ட் மாதிரி, ஒரு நேஷன் மாதிரி. எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், எனக்குன்னு ஒரு லிவிங் ஸ்பேஸ், நான் சாப்பிட்றது ஒரு ஸ்டைலு, நான் ஈவினிங் தூங்குறது ஒரு ஸ்டைலு. ஸோ நானே ஒரு ஸ்பீஷியஸ், ஹியூமன் ஸ்பீஷியஸ் போய் நானே ஒரு தனி ஸ்பீஷியஸ் மாதிரி ஒரு கிராண்டர் வந்துருக்கு. இது வந்து growth தான். ஸோ இந்த மாதிரி growth ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளவர் ஆகும்போது நேச்சுரலா மற்ற நீட்ஸ் கொஞ்சம் அடிவாங்க. நான் நல்லா இருக்கணும், என்னை பத்தியே யோசிக்கும் போது நான் இன்னும் உங்களை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்.
ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா அடிவாங்க. இது கொஞ்சம் வளரும் போது அது அடிவாங்க, அது வளரும் போது இது அடிவாங்க. முன்னாடி வந்து 7-8 குழந்தைலாம் இருக்கும்போது வீட்டுல, அப்போ வந்து ஏதாவது ஒரு திங்கு நீங்க ரேடியோ இருந்துச்சுன்னா, ரேடியோ உங்களுக்குன்னு ஒரு ரேடியோ தான் இருக்காது. அந்த ரேடியோவை 7-8 பேர் ஷேர் பண்ணணும். இந்த டைம்ல இதுதான் கேட்கணும். அதுக்கு அவங்க அண்ணன் கேட்டு முடிச்சா அப்புறம் தான் நீங்க கேட்க முடியும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பேஸே கிடையாது. இப்போ வந்து எல்லா 7 பேர்கிட்டயும் 7 ரேடியோ இருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தருடையும் 2 ரேடியோ இருக்கு. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு அந்த பாண்டிங் ஸ்பேஸ் கிடைக்காது. அந்த அந்த 7 பேரோட ரிலேஷன்ஷிப் கிடைக்காது. அது மிஸ் ஆயிடும். ஆனா 7 ரேடியோ இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லக்ஸூரியஸ் ஆயிட்டதுனால நம்மளுக்கு திங்ஸ் கிடைச்சிடுச்சு. பீப்புள் லேக் ஆயிடுச்சு. முன்னாடி பீப்புள் எக்ஸஸா இருந்துச்சு, திங்ஸ் கம்மியா இருந்துச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இப்போ அந்த சைனால இப்போ இன்னொரு இதெல்லாம் மேரேஜ் எல்லாம் கம்மியாகுது, ரிலேஷன்ஷிப் கம்மியாகுது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ரீசன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் முன்னாடி ஒரு ஃபீமேல் சமைச்சாதான் நான் சாப்பிட முடியும். இதுதான் இருந்துச்சு. ஏன்னா ஹோட்டலே இருக்காது. ஹோட்டல்ல போய் காஃபி சாப்பிடுறியா, ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிடுவாங்க வீட். ஸோ ஹோட்டல்ன்ற கான்செப்டே அப்ப கிடையாது. அதுவும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ற அநாகரிகமான ஒரு செயல் மாதிரி பார்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து ஹோட்டல் மெஸ் எல்லாம் வந்துச்சு, ஸ்விக்கி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபீமேலுக்கான நெசசிட்டியை சொசைட்டி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபீமேலை சொசைட்டி ரீப்ளேஸ் பண்ணுது. குக்கிங் கேர் எடுத்துக்குது. ஸோ பல விஷயங்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி மென்னுக்கு வந்து மென்னை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஃபீமேலுக்கு வந்து மென்னு தான் செக்யூரிட்டி கொடுத்துருக்கான். இப்போ சொசைட்டியே செக்யூரிட்டி கொடுக்குது, போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்குது. ஸோ அதனால அந்த மென்னுக்கான நீடை ரீப்ளேஸ் ஆயிட்டு ஃபீமேலுக்கான நீடை ரீப்ளேஸ் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க 2 பேருடைய நீடே இல்லாதப்போ இப்போ ஜாயின் ஆகும். ஸோ அது ரிலீஜனுடைய ப்ராப்ளம் தெரியல, நான் நினைக்கிறேன். அந்த நம்ம அஃப்ளூயன்ட் ஆயிட்டோம். அஃப்ளூயன்ட் ஆனதுனால வர சில லாபத்தினால வர சில பிரச்சனை. ஆனா இது பாக்குறதுக்கு சஸ்டைனபிளா இல்லாத மாதிரி இருக்கேன் நான். ஏன்னா எங்கேயோ ஒரு பெரிய அடி வாங்குதுல அந்த ஹோல் சிவிலைசேஷன். இருக்கலாம், அது இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம், அது தெரியாது. ஒரு 200 days கழிச்சு தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம மைக்ரோ லெவல்ல கண்ட்ரோல் எடுக்க பாக்குறோம். முன்னாடி அப்படி ஒரு மைக்ரோ லெவல் கண்ட்ரோல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன ஜெனரிக்கா என்ன ஃப்ளோ இருக்கோ அதே இதுல அப்படியே ஃப்ளோல எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயத்தையும் கண்ட்ரோல்ல எடுக்க பார்த்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய இம்பேலன்ஸ் கிரியேட் பண்றோமோன்ற மாதிரி இப்ப திங்க் பண்றப்ப லைட்டா அப்படி தோணுது. பாக்குறதுக்கு ஒரு சஸ்டைனபிளா இல்லாத மாதிரியே இருக்கு. நிறைய மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுது. அதுதான். ஸோ இப்போ பேசிக்கலா நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுதான் ப்ராப்ளமேட்டிக் ஸ்டேட் தான் டிஃபால்ட் ஸ்டேட். அதை அட்ரஸ் பண்ண ரிலிஜன் ஃபேமிலிலாம் வருது. அண்ட் அதனாலயும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண முடியல. இட்ஸ் சம்ஹவ் ஏபிள் டு கீப் மேனேஜபிள், அவ்வளவுதான். ஸோ அப்போ இன்னொன்று ட்ரை பண்றோம். ஸோ அது சஸ்டைனபிளா இருக்குமா இல்லைன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? 200 days கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும். ஏன் சஸ்டைனபிளா இல்லைன்னு சொல்றேன்னா, இப்போ இவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணல, ஃபேமிலின்னு ஒன்று கிரியேட் ஆகலைன்னா அப்போ அடுத்த ஜெனரேஷன் இல்ல. ஒரு ஹோல் லாட் ஆஃப் இப்போ ஓல்டு பீப்புளோட பாப்புலேஷனே ஜாஸ்தி ஆகிட்டு வருது, யங் ஜெனரேஷன் கம்மி ஆகுறாங்க. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த அடல்ட் பீப்புள் மேனேஜ் பண்ற அளவுக்கான யங்கர் ஜெனரேஷன் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போவே அது வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி இல்லாம ஆயிடுதுல, அந்த பேலன்ஸ். ஆமா, இப்ப அதனாலதான் இப்ப இவரு எலான் மாஸ்க்லாம் என்ன சொல்றாரு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாரு. எனக்கு அது கேட்டோடனே ஒரு மாதிரி பாப்புலேஷன் கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பாக்குறாரு, இப்போ வந்து 6 பில்லியன் 7 பில்லியன் கிட்ட இருந்ததுக்கு அது வந்து 9 பில்லியன் ஆன அப்புறம் அது ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு 30-40 இயர்ஸ்ல. ஸோ அதுக்காக அவர் இப்ப சொல்றாரு, இப்போ அப்படியே போறோம், பீக் ரீச் ஆயிடும் ஒரு 20 இயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அது டிக்ளைன் தான் ஆக போகுது. அதனால இப்போ நீங்க வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி பாயிண்ட் தான் அவரும் சொல்றாரு. ஸோ யங் ஜென்ரேஷன் இருக்காது, ஓல்ட் பீப்புள் தான் இருப்பாங்க. யங் ஜென்ரேஷன் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஆஃப் ஸ்பிரிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைய பெற்று வளர்த்து விட நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டு நல்லா டிவி பார்த்துட்டு நல்லா இருக்கு.
அப்படின்னு நிறைய நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. ஸோ நேச்சுரலாக அப்படிதான் ஆகும். சொசைட்டி அஃப்ளூயன்ட் ஆகும்போது அப்படிதான் ஆகுது. எந்தெந்த கண்ட்ரிலாம் பணக்கார கண்ட்ரி ஆகுதோ அந்த கண்ட்ரில இதுதான் சூஸ் பண்ணும். நம்மளும் அப்படிதான் சூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்தா அப்படி நம்ம பண்ணுவோம். ஆப்ஷன் இல்லாதான் நம்ம அதை பத்தி யோசிக்கல. Yeah. பட் இது ஒரு சாய்ஸா கூட இல்லாம ஒரு டிஃபால்ட்டான ஒரு இது. ஏன்னா இப்போ காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ 2 சைல்டு 3 சைல்டுனா பியர் பண்றதெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. மைக்ரோ ஃபேமிலி. ஸோ ஒரு சைல்டு மேனேஜ் பண்றதே கஷ்டமா இருக்கு. ஸோ ஸோ ஏதோ ஒரு விதத்துல அந்த அந்த சொசைட்டியும் அந்த அந்த ஒரு இதை தான் டிஃபால்ட்டா நம்மளோட சாய்ஸா ஆக்கிடுது இல்ல. நம்ம இண்டிவிஜுவல் சாய்ஸே இல்லாம கூட டிஃபால்ட் சாய்ஸே அது வந்து ஆக்குற மாதிரி இருக்குது. ஆமா, இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும் கண்டிப்பா. அது எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். என்னன்னா நம்ம முன்னாடின்னு யோசிக்கும் போது நம்ம முன்னாடி கோல்டன் பீரியட் தான் யோசிப்போம். அது ஒரு 50-60 இயர்ஸ் முன்னாடியே வீட்டுல 12 குழந்தை 13 குழந்தைலாம் இருக்கும். அதுல பார்த்தா 5 குழந்தை செத்துடுச்சுருவாங்க. ஒரு குழந்தை ஒரு 2 வயசு செத்துச்சு, ஒரு குழந்தை 4 வயசு வரைக்கும் வந்துச்சு அது செத்துச்சு, ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போது செத்துச்சு. இப்படின்னு கேஷுவலா சொல்லுவாங்க. நான் சொல்லும் போது கொஞ்சம் இதுவா சொல்லுவேன். கேஷுவலா சொல்லுவாங்க. ஒன்னு அப்படி போயிடுச்சு, ஒன்னு இப்படி போயிடுச்சு, 3வது வந்துச்சு, அது 2 வருஷம் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இன்னும் வந்தான் அப்படின்னு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 12 குழந்தை நீங்க பெற்றாதான் ஒரு 6 குழந்தையாவது உயிரோட சர்வே ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஹியூமன் பீயிங்ஸ் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடுச்சு. நம்ம ஒரு குழந்தை வந்து சர்வைவ் ஆயிடும்ன்றதால ஒரு குழந்தை நிறுத்திக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம சயின்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, மெடிசன் கொடுத்துருக்கு, தைரியம். ஓகே, ஒரு குழந்தை காப்பாற்ற முடியும். நம்ம 6 குழந்தை 12 குழந்தை 13 குழந்தை பண்ண தேவையில்லை அப்படின்ற அதனால ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் பர்த் கண்ட்ரோல் பில்ஸும் வந்துடுச்சு, பிளஸ் லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. ஸோ அதனால எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி இதுவாக. நீங்க எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஓகே, அதான் எனக்கு ரிலீஜன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தெரியுது. பட் ரிலீஜனை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணணுமோ அந்த மாதிரி. நம்ம ரொம்ப ஒரு இப்போ முன்னாடி ஒரு பைபிள் இல்லை யாரோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குரு அப்படின்ற ஒரு இல்லாம ஒரு ஓனாவே நம்ம வந்து ஒரு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற. ஏன்னா இப்போ இந்த ரிலீஜியஸ் அட்ரிபியூஷன் வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம வச்சுக்க தான் போறோம். எய்தர் ஒரு ஹீரோவாவோ இல்ல இப்போ பெரியாரே வந்து ஒரு ரிலீஜனா தான் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அவர் சொல்ற கரெக்டா தப்பா அப்படிலாம் அவர் சொன்னா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஃபாலோ எனிவேஸ் இது அது அவன்கிட்ட இருக்கு அந்த ஒரு ஃபாலோ பண்ற ஒரு டெண்டன்சி. ஸோ நம்ம ஏதோ ஒரு நியூலி டிஃபைன்டு ரிலீஜனை நம்ம ப்ரொபோஸ் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அது இல்லாம எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ரீடிஃபைன்டு ரிலீஜன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது எவ்வளவு டிராஸ்டிக்கா நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்குதான் வந்து அது ஃபர்ஸ்ட் ரிலிஜன் என்ன ப்ராப்ளத்தெல்லாம் அட்ரஸ் பண்ண வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஏன்னா நம்ம அதை ஸ்டடி பண்ணாம ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து கோடிங்லாம் எழுத சொல்லும் போது ஏற்கனவே ஒரு கம்பெனி பண்ணியிருப்பாங்க. அதை இவங்க கரெக்ஷன் ஃபிக்ஸ்லாம் பண்ணாலும் டைம் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் படிப்பாங்க.
இனிஷியலா கிளைண்ட் கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுவாங்க கம்பெனி. ஸோ அப்போதான் அது கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்ன ஹியூமனிட்டி, எது என்ன ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஹியூமனிட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டடி பண்ணாதான் அதை ரிலிஜன் எதை பண்ணுச்சு, எதை விட்டு வச்சிருக்கு அப்படின்னு புரியும். அப்புறம் கேபிட்டலிசம் எதை பண்ணுச்சு, எதை விட்டு வச்சிருக்கு அப்படின்னு புரியும். கம்யூனிசம் எதை பண்ணுச்சு, எதை விட்டு வச்சிருக்கு. அப்புறம் தான் நீங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வரும்போது ஓகே இவங்க பண்ணல இந்த டிராபேக்ஸ்லாம் நான் கொடுக்குறதுல இப்படி ஃபிக்ஸ் ஆகும். அப்பயும் 2 பிரச்சனை இருக்கும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க ஒரு சிஸ்டத்துல வரும்போது தான் அதை ஹியூமனிட்டி எடுத்து. இல்லைன்னா ஒரு குருட்டம் பக்கம் இருக்கும். நீங்க கார்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா மொத்த சிஸ்டம் தெரிஞ்சாதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதோ பின்னாடி புகை வருது, ஆமா நிறைய புகை வருதுன்னு சொல்லிட்டு துணியை அடைக்க வச்சுக்கலாம். அந்த துணியை அடிச்சிங்கன்னா வேற எங்க பிரச்சனை வரும், ஆயில் பிரச்சனை வரும், பெட்ரோல் ஆகும், அப்புறம் ஸ்டக் ஆகும், இல்ல புகை வருது என்விரான்மெண்ட் அதுவா சொல்லி சிம்பிள் சொல்யூஷன் ட்ரை பண்ணீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ யூஸ்வலா முன்னாடி ஒரு ரிலீஜன் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் தான் இருப்பாரு, யாரோ ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணியிருப்பாரு ஏதோ ஒரு ரிலீஜனை. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படி, ஏன்னா அப்பதான் நிறைய இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இப்போ இப்போ அது போக ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே தனித்தனியா எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் ஆப்ரேட் பண்ண தெரியும், அதுல இருக்க ஹார்ட்வேர்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை ஆப்ரேட் பண்றது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 சிஸ்டம், ஒரு ஃபோன் மாதிரி ஒரு சிஸ்டம் தான் அந்த ரிலீஜன். அதை நம்ம வந்து டுகெதர் நிறைய இன்ஜினியர்ஸ் சேர்ந்து பில்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு இதை டிஃபைன் பண்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் மாதிரி பட்டுச்சு. ஃபீஸிபிளா இருக்குமோ அப்படின்னு ஒரு கரெக்ட். ஆனா இப்படிதான் ரிலீஜன் வந்திருக்கு. இட்ஸ் ஒரு பர்சன் சொல்லி வரல, அது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல அது ரிஃபைன் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஸோ ஈவன் பைபிளே கூட அது வந்து புள்ளி வரல, ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் வந்து எல்லாம் ஒரு புக்கா தொகுக்கப்பட்டது. அப்புறம் அந்த ஸ்டோரிஸ்ல எதை ஃபர்ஸ்ட் சொல்லலாம், எதை செகண்ட் சொல்லலாம், தேர்ட் சொல்லலாம்ட்டு அதுக்கு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராடக்ட் தான். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த வேல்யூஸை நம்மளா கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க. இதுதான் வந்து இவரு அவருக்குன்னா காட் இஸ் டெட்னு சொன்னாரு, நீட்சே. ஸோ அவர் தான் சொன்னாரு ரிலிஜன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அவர் ஓன் வேல்யூஸ். ஸோ அங்கதான் அவரு அந்த ஊபர்மேன்ற கான்செப்ட்லாம், ஊபர்மேன் தான் சூப்பர்மேன். இந்த வேர்டு ஊபர்னா சூப்பர்மேன், ஊபர்மேன் தான் அவன் வந்து தன்னுடைய வேல்யூஸ் அவனே டிஃபைன் பண்ணிட்டு அவன் வாழணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அது அங்கதான் அது ஃபெயில் ஆகுது. ஏன்னா நம்ம வி கான்ட் ஃபிக்ஸ் அவர் வேல்யூஸ், இட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பை பயாலஜி. ஸோ இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன், இப்போ ஆஃப் ஸ்ப்ரிங்க நம்மளோட அதிகமான வேல்யூ கொடுக்கணும்ன்றது பயாலஜி நம்மளுக்கு கொடுத்த ஒரு வேல்யூ. நீங்க அதை மாற்ற முடியாது. ஸோ பயாலஜி கொடுத்த வேல்யூ தான் அது வர்பலைஸ் பண்ணிருக்கு ரிலிஜன் பியூட்டிஃபுல்லா. இவங்க அதை புரிஞ்சிக்காம ஏதோ இவங்களா புதுசா வேல்யூ கிரியேட் பண்ணாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் ஓன் வேல்யூ சொல்லிட்டு அதுக்கு ஊபர் மேன் ஒரு இது ட்ரை பண்ணாரு. எப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பயாலஜிக்கலாவே ஜலசி, அடுத்தவனை ஏமாத்தி அவனோடத தட்டி பறிக்கிறதெல்லாம் இன்பில்டா இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் நான் வந்து அது அவன் பொருள் நான் டச் பண்ண மாட்டேன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் நம்ம தானே வைக்கிறோம். இல்ல அதுவுமே நம்ம இருக்குன்னு சொல்ல இருக்கா நமக்கு? அதுவுமே இருக்கு. ஈவன் அந்த மங்கீஸ்ல அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த பழம் தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-20 மங்கி இருந்தா அந்த ஒரு பழனா தூக்கி போட்டீங்கன்னா அந்த பழத்தை அடிச்சுக்குவோம், 2-3 பேர் அடிச்சு ட்ரை பண்ணும். ஆனா ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போயிடும். எடுத்துன்னு போயிட்டு அதை உரிக்க ஆரம்பிச்சோடனே மற்ற மங்கிலாம் போய் அது பாதியில போய் கொடுங்க. ஒன்ஸ் அது பொசஸ் பண்ணிடுச்சு, அது சண்டை போட்டு ஏதாவது பிடிச்சிடுச்சு, அப்படி சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் அது போய் கொடுங்க, கம்னு முழுசா. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குல்ல, ஓகே நம்ம அடிச்சுக்கலாம், ஆனா அது யாராவது ஒரு ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் விட்டுருணும் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் கூட சாப்பிடும் போது போய் கூட பின்னாடி போய் விடக்கூடாது.
எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு வேல்யூஸ். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனும் இருக்கு. அது வந்து இப்போ வேற ஒரு குரங்கோட குட்டியா இருந்தா அது அது வந்து கேட்ஸ்னா இல்ல கொடுங்க ட்ரை பண்ணா அது அது கொடுக்கும். அது 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 அவரோட. ஸோ பெரியவங்க அடிச்சுக்க கூடாது. ஓகே. இல்ல சாரி, சடனா என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இவங்களுக்குள்ள ஒரு ரிலீஜன் இல்லாம எப்படி இந்த வேல்யூஸ் கிரியேட் ஆச்சு அனிமல்ஸ்ட? அதுதான் சொல்றேன். ஆக்சுவலா ரிலிஜன் வந்து நீங்க இப்படி ரிவர்ஸ்ல பாக்குறீங்க. ரிலிஜன் வந்து ஏதோ ஒண்ணு மேல இருந்து டாப் டவுனா பாக்குறீங்க. அப்படி கிடையாது. ரிலிஜன் வந்து பாட்டம் அப். யாருக்குனே அந்த பயாலஜிக்கல் சர்க்கியூட்ஸ் ஓகே, பர்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டுட். ஓகே. இட்ஸ் பாட்டம் அப். ஸோ ஆக்சுவலா ஆல்ரெடி இருக்கிறத அவங்க டிஃபைன் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஆக்கியிருக்காங்க. வர்பலைஸ் பண்ணி அதை ஸ்டோரிஸா சொல்லி அந்த ஸ்டோரிஸை இன்வைட் பண்ண சொல்லி அது அது அப்புறம் திருப்பி பயாலஜி. ஏன்னா பிஹேவியர்ஸ் நம்மளுக்கு வரும். ரீஇன்ஃபோர்ஸ் ஆயிருக்க மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நம்ம சிவிலைசேஷன் நர்ச்சர் நேச்சுராவும் ஆயிருக்கு. புரியல. நர்ச்சர் நம்ம பிஹேவியர்ஸ் அது நர்ச்சராவும் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் நம்மளுடைய நேச்சுராவும் ஆயிருக்கு. ஏதோ ஒரு ஒரு கேரக்டரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண அது அது அந்த அது character கொஞ்சம் பிறக்கும்போதே வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆகுது. அதை நம்ம ஓகே. இப்போ இடையில ஒரு இது நம்ம முரளி அண்ணா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு சைல்டு, அந்த சைல்டுகிட்ட வந்து ஒரு பொம்மை வந்து ரொம்ப சாஃப்டா பிஹேவ் பண்ணுது, ஒரு ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுது. இன்னொரு பொம்மை வந்து ரொம்ப ஹார்ஷா ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கு. அந்த அந்த சைல்டு அதுக்கு வந்து இன்னும் பேசக்கூட தெரியல. ஆனா அந்த சைல்டு வந்து அந்த சாஃப்டா எத்திக்கலா பிஹேவ் பண்ற ஒரு டாயை தான் பிக் பண்ணுது, ரேதர் ஒரு ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ற டாயை விட. அவங்க அதுல இன்னும் அது வெர்பலைஸே பண்ணல, ஏன்னா பேச ஆரம்பிக்காத குழந்தை. அதுவே வந்து அந்த ஒரு ஜென்டிலான நேச்சரை வந்து அது வேல்யூ பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சர்டன் பிஹேவியர்ஸ்லாம் வந்து எதை நம்ம ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் பண்றோமோ நர்ச்சரிங்ல அது நேச்சுராவும் மாறிடும். ஸோ அப்படிதான் ரிலிஜன் வந்தது. ஸோ ரிலிஜன் வந்து நம்ம மேல இருந்து கீழே கொடுக்கப்பட்ட மாதிரி சொல்றோம் கிடையாது. ஆக்சுவலா அனிமலுடைய என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் நீ ஹைலைட் பண்ணணும், எந்தெந்த பிஹேவியர்லாம் நீ ஹைலைட் பண்ணணும், இதெல்லாம் உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஹைலைட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஹியூமன் நேச்சரா மாத்துது. இல்லைன்னா இவ்வளவு நாள் இவ்வளவு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ரிலிஜன் நிக்காது. இவ்வளோ குறையும் இருந்தோம், இவ்வளோ பிரச்சனை இருந்தோம். அதனால யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொல்லும் போது சொன்ன கிட்ட. ஸோ ஈவன் அந்த ஜீசஸ் அது முன்னாடி மோசஸ் இருக்காரு. மோசஸ் அவரே கூட எப்படி அந்த 10 கோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாருன்னா இந்த மாதிரி பல இஷ்யூஸ் பார்த்துட்டே இருப்பாரு. ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, ஓகே அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் வரும். ஓகே இவன் வந்து அவனுடைய இதை எடுக்காம இருந்தா 10,000 கேஸ் சால்வ் ஆகுது. ஓகே இவன் வந்து அவனுடைய தம்பியை கொல்லாம இருந்தா 20,000 கேஸ் சால்வ் ஆகுது. அப்போ யாரையும் கொல்லக்கூடாது, யாரையும் தேடக்கூடாது அப்படின்ற ஒரு கோடை ஃபாலோ பண்ணா நம்ம கம்யூனிட்டியில ப்ராப்ளம் கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து இதை லாவ் ஆகலாம் அப்படின்னு இருக்கிற பிஹேவியர்ஸ் தான் அவர் ஓவர் பிளேஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வாழ்ந்த ட்ரைப்ஸ் நல்லா இருக்குங்க, இங்க நல்லா இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நம்ம அதை கோடா ஃபார்ம் பண்ணுவோம், அதை எத்திக்கல் மாராலிட்டியா வச்சுப்போம், அதை ரூல் ஆக்குவோம். இதை மீறவங்க தண்டிக்கப்படணும், இதை ஃபாலோ பண்றது ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்லாம் வருது. கிரைம் ரிவார்ட் பனிஷ்மெண்ட்லாம் அவ்வளோ. ஸோ அந்த ஹிஸ்டரியில நம்ம புரிஞ்சாதான் நம்ம வந்து இப்போ ஒரு புது சிஸ்டம் ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கார்பரேட்ல துணி வச்சு அடைக்கிற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அதுதான் நிறைய பேர் இந்த செல்ஃப் ஸ்டைல் குரூஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுது. காரணம் இதுதான். அவங்க ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா ரிலிஜன் என்ன ஹியூமனிட்டி பண்ணுது அப்படின்னு தெரியாம அவருடைய குறைகளை மட்டுமே அதை சுட்டி காட்டிட்டு ஏதோ ஒன்று அவங்க சூப்பர்ஃபிஷியலா கொடுக்குறாங்க. அது இன்னும் பல பிரச்சனை உண்டாகும். கல்ச்சர்லாம் அப்படிதான் ஃபார்ம் ஆகுது. பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சர்ல தான் நிறைய கிரைம்ஸ். எது சொல்யூஷனா ப்ரொபோஸ் பண்றாங்களோ அதே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. ஏன்னா அவங்க டீப் டவுன் ப்ராப்ளத்தை அவங்க ஸ்டடி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆனஸ்டா இல்லை,
இன்டெலிஜென்ட்டா இல்லை. ஸோ அதுக்கான எஃபர்ட் போடாதனால அது வந்து அவங்க என்னவோ அது கார்பரேட்டர்ல துணி வச்சுட்டா புகை கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்ஃபிஷியலான சொல்யூஷன் இருக்கு. ஸோ எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நல்லதா இருந்தா நீங்க சந்தேகப்படும். ஏன்னா நம்ம மைண்ட் அட்ராக்ட் ஆயிடும் டக்குன்னு. நீ வேலையே செய்ய தேவையில்ல, உனக்கு மாசம் 20 லட்சம் கொடுக்குறோமா மொத்தம் கூப்பிட்டானா நம்ம ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆகும். எப்படா வேலையே செய்யாம 20 லட்சம் வாங்க இந்த கம்பெனில வேலை செஞ்சா 1 லட்சம் கொடுக்குறா அப்படின்னு கொஸ்டின் வராது நமக்கு. அந்த 20 லட்சம் போனோம், 20 லட்சம் வந்தா நான் என்னென்ன வாங்கலாம், ஒரு 2 மாசத்துல இந்த கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு கார்ல ஓட்டுறது தான் நான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸி சொல்யூஷனுக்கு தான் நம்ம மைண்ட் அட்ராக்ட். எல்லாரும் எல்லாம் கிடைச்சிடுவாங்கல்ல, சூப்பர். எல்லாரும் எல்லாம் கிடைச்சா எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல. டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணாதான் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அதை பத்தி அவர் கேள்வியே வரல. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஓகே, யார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? அந்த பேசிக் கொஸ்டின் தான் இப்ப கேட்கணும் நம்ம. அப்போ நம்மளும் அப்படி கேட்டுக்க மாட்டோம். நம்மளும் சூப்பர், ஆமா சூப்பர், கம்யூனிசம் தான் கரெக்ட், எல்லாரும் எல்லா கட்சி எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்மளும் அதுக்கு ஓப்பனா போட்டு போட்டோம். வணக்கம் ஐயா. வணக்கம் கண்ணன், சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு புது ரிலிஜனை ரீடிஃபைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன இப்போதைக்கு ஒரு சின்ன புரிதல் தோன்றுதுங்கய்யா, அதை நான் சொல்றேன். அதாவது ஆல்ரெடி ஹியூமனோட 1000 ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்துக்குமே போய் சேரல அப்படின்றது மட்டும் தான் பிரச்சனையா இருக்குதுன்னு தோணுதுங்கய்யா. இத மார்க்ஸ் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஐடியா கொண்டு வர்றோம், ஒரு நியூ ஐடியாவை கொண்டு வர்றோம் அப்படிங்கன்னா அந்த நியூ ஐடியா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஐடியாவை வேணுமா ஓவர்டேக் பண்ணும். அந்த நியூ ஐடியா அப்படின்ற ஒரு நியூ ஃபிலாசபி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபிலாசபியை ஓவர்டேக் பண்ணும். பட் அது ஓவர்டேக் பண்றதுனாலயே எல்லா ஹியூமன்ஸுக்கும் அந்த சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருமா? அதாவது பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா ஐடியாஸ்ல இல்ல, எக்ஸிகியூஷன்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுதுங்கய்யா. அதாவது பாலிசிஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நமக்கு தேவையான டைரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா அதாவது தேவையான கைடன்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குதா? இப்ப நமக்கு கான்ஸ்டியூஷன் சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிறைய இருக்கு. ஆனாலும் வயலேஷன் இருக்க தான் செய்யுது. எல்லாத்துக்குமே அந்த ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் இதெல்லாம் என்ஷூர் ஆகுதா அப்படின்னா டவுட். என்ஷூர் ஆகல அப்படின்னா லெட்டர் அன்ஸ்பிரிக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. லெட்டர் அன்ஸ்பிரிக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது லெட்டர்ல எல்லாமே இருக்கு, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஃப்ரெட்டர்னிட்டி, இதெல்லாமே லெட்டர்ல இருக்கு. பட் ஆக்சுவலா இருக்குதா? அதுதான் வந்து கேள்வி. அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, ஆல்ரெடி தேவையான ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான், அந்த சேர்க்கறதெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்கய்யா. இப்போ ஐயாவே வந்து தெளிவா அகத்தையும் புறத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளோட வேலை எங்க இருக்கு அப்படின்றதையும் ஐயா தெளிவா சொல்லிட்டாரு. புறத்துல தான் நம்மளோட வேலை இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெளிவா தெரியுது. அதுவே வந்து ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கையை வந்து தருது.
இந்த இடத்துல இந்த இடத்துல இங்க நிப்பாட்டுறீங்கயா. இந்த ஐடியா, அந்த ரிலிஜன், அதாவது இன்னொரு இடத்துக்கு இப்ப நான் ஜம்ப் ஆகுறேன். அதாவது ஒரு 1000 ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த 1000 ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ரிலீஜன் சொல்லி ஒரு மாரல் சிஸ்டம் வந்துச்சு. அந்த மாரல் சிஸ்டம் ஒரு 800 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சு. இன்னும் ஒரு 200 ப்ராப்ளம் சால்வ் ஆகல. ஸோ இந்த 1000 ப்ராப்ளம் முதல்ல எங்க வந்துச்சு, ஏன் 1000 ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், ஆனா நம்ம அந்த இடத்துல இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆனா அந்த விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால தான் நமக்கு அந்த 1000 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ரிலிஜன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுல இருக்க ஒரு 800 விஷயத்த நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. இன்னும் ஒரு 200 விஷயத்த வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கல. ஸோ இது எல்லாம் எதை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஏகம் சத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, எல்லாருமே ஒண்ணுதான், தனிப்பட்ட ஒரு நபர்ன்றது இல்லை. எப்ப பிரச்சனை வருது, 2 பேர் இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. நீங்களும் நானும் இருக்கிறப்பதான் பிரச்சனை வருது. ஏதாவது ப்ராப்ளம், என்னோட தேவை இருக்கு, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாம போகுமோ, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாம போறதுக்கு இன்னொருத்தர் குறுக்க வந்துருவாரோ, அப்ப 2ன்னு ஒண்ணு இருக்கும்போது தான் பிரச்சனை இருக்கு. 1ன்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த உண்மையை தான் வந்து இருக்கிற எல்லாருமே ஒண்ணுதான், ஒருத்தர் தான், பல பேரா தோன்றது வந்து கற்பனை தான். அதாவது அது ஒரு சரியான புரிதலற்ற நிலை. அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, இது எல்லாமே நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறத நோக்கி தான் நம்மளை டைரக்ட் பண்ணுது. கடைசியா நம்ம அந்த உண்மையை தான் புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் அப்படின்றதுதான் ஒரு புரிதலா இருக்குங்கய்யா. அதுல எந்த இடத்துல ஸோ அப்படி பாக்குறப்ப ஆல்ரெடி விஷயம் இதுதான், நம்ம போய் சேர வேண்டிய இடம், எல்லாரும் ரியலைஸ் பண்ண வேண்டிய இடம், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், தனித்தனியா யாரும் இல்லை. இருக்கிறது ஒருத்தர் தான், அவருக்கு பல கனவுகள். ஒவ்வொருத்தருமே வந்து நான் இப்படிப்பட்ட நபர், இன்னொருத்தர் அப்படிப்பட்ட நபர்னு சொல்லி ஒவ்வொரு கனவுகளா கண்டுகிட்டு இருக்காங்க. அந்த கனவுகள்ல இருந்து வெளிவந்து எப்ப அந்த கனவு காண்ற நபர், அதாவது ஒரு நபர், அந்த ஒரு நபருக்கு பல கனவுகள், எப்ப அந்த கனவுகள்ல இருந்து விடுபட்டு அந்த ஒரு நபர் நான் மட்டும்தான் இருக்கேன்றதை ரியலைஸ் பண்றாரோ, அப்ப எந்த பிரச்சனையுமே இல்லாம போயிருது அப்படின்றது புரிதலா இருக்குங்கய்யா. இப்ப அங்கங்க இதுல சொன்னதுல வச்சு இத பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்களேன். அடுத்து இதுல இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லலாம். நீங்க 2 ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நீங்க ஐடியானால ப்ராப்ளமா இல்லை எக்ஸிகியூஷனால ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சீங்க. 2மே ப்ராப்ளமா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, 1 ப்ராப்ளமா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஐடியாவும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கலாம், தப்பான ஐடியாவா இருக்கலாம், ரைட்டான ஐடியாவா இருக்கலாம், 2த்துக்கும் பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி எக்ஸிகியூஷன்லயும் தப்பாவும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரைட்டாவும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ 2த்துக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ கம்யூனிசம் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஸோ அது ரைட்டான ஐடியா ஆனா தப்பா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரில ட்ரை பண்ணும் போது அது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அதை கொண்டுடுச்சு. அப்புறம் வேற 6-7 கண்ட்ரில ட்ரை பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாகவும் பீப்புளுடைய மர்டர்ஸ் தான் அதிகமாச்சு. ஸோ அப்போ வந்து we have to conclude somewhere the idea itself is wrong அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ண வர வேண்டியதா இருக்கு. ஸோ ஏன்னா நமக்கு தெரியாது ஐடியாவை நீங்க எப்படி நீங்க வேலிட் பண்ண முடியும். இப்போ நான் இப்போ சொல்லுவாங்களே ஒரு ஜோக், இது ஜோக்குன்னு எப்படி நீங்க கன்க்ளூட் பண்ணுவீங்க, அவர் பிலாசபி. ஸோ எப்படி பண்ண வேர்ட்ஸை பற்றி தெரியாது நமக்கு ஜோக்குன்ட்டு. ஸோ அப்போ நான் ஒரு ஜோக்கை சொல்லும் போது 10 பேர் சிரிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஓகே இது ஜோக்கு, இந்த ஜோக்கு யாருமே சிரிக்கல அப்போ இது மொக்கையா இருக்கு, இது ஜோக் இல்லை அப்படின்னு நீங்க அவுட்கம் வச்சுதான் நீங்க அந்த சோர்ஸையே நீங்க வேலிடேட் பண்ணுங்க. ஆனா இப்படிதான் பண்ண முடியும்.
ஸோ அது மாதிரி என்ன அவுட்கம், நான் இப்போ பிலாசபி வெளியே போடுறேன், அது thousands ஆஃப் பீப்புள் ஹெல்ப் பண்ணுதுன்னா இது நல்ல philosophy. ஒரு பிலாசபி வெளியே போடுறேன், அது அங்க இருக்கவங்க 80% ஆஃப் பீப்புள் சாவடிக்குது அப்படின்னா அது கெட்ட பிலாசபி. இப்படிதான் இன்சர்ட் பண்ண முடியும். நம்ம அந்த வேர்ட்ஸோட ஜோக்ஸ் எல்லாம் இது ஜோக்கான வேர்டு, இது ஜோக்கான வேர்டு அப்படின்னு படிக்க முடியாது. ஏதோ சொல்லும் போது அது தீப் வந்து ஓகே 10 பேர் சிரிச்சுட்டாங்க அப்படின்னும் போது இந்த ஜோக்குன்னு கன்க்ளூட் பண்ற மாதிரி இந்த பிலாசபி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கும்போது அந்த அது அவுட்புட்டை வச்சு நீங்க இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க, இது பேட் பிலாசபி இல்ல பேட் ஐடியா, இப்படிதான் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் நம்ம இப்படி கன்க்ளூட். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டீங்க நீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸிகியூஷன்ல தான் வந்து ஏதோ சொன்னீங்க, ஆல்ரெடி இருக்கிற ஐடியா போதுமானது தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஆல்ரெடி இப்ப ஐடியாஸ் இருக்கிற ஐடியாஸ் வந்து போதுமானதா இருக்கு, மேபி அதை எக்ஸிக்யூட் பண்ற விதத்துல வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இப்ப நம்ம அவுட்கம் சொல்றோம், அவுட்கம்ன்றது ஒரு ஐடியா, எக்ஸிகியூஷன், அந்த எக்ஸிகியூஷன் அது ரெண்டும் சேர்ந்தது அவுட்கம். இப்ப ஐடியா கரெக்டா இருந்திருக்கலாம். இப்ப கம்யூனிசம்ன்ற ஒரு ஐடியாவே கூட அதன் அடிப்படையா வச்சதுதான் சொல்லி சொல்லலாம். நம்ம கம்யூனிசம்ன்றதே வந்து எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற ஒரு அடிப்படையில இருக்கிற ஐடியாவா இருக்கலாம். ஆனா அந்த கம்யூனிசத்தை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து இல்ல, கம்யூனிசம்ன்றது ஐடியாவோட பேக் டிராப் என்ன, அது கம்யூனிசம்ன்றது கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி அவர் எதன் அடிப்படையில சொன்னாரு, என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிசம் ஸ்டடி பண்ணும்போது நம்ம வேணா பண்ணலாம். அது ஏன்னா எக்ஸிகியூஷன் எப்படி எடுக்கணும்னா, இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறேன், பவர் கொடுக்குறேன், இல்லை ஒரு நைஃப் கொடுக்குறேன்னா நீங்க அதை எப்படி ரைட்டா யூஸ் பண்ணுவீங்க, எப்படி ராங்கா யூஸ் பண்ணுவீங்க அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட ஏதாவது கொடுக்கணும். ஒரு குழந்தைகிட்ட கத்தி கொடுக்குறேன்னா அது நம்ம தெரியணும், அந்த குழந்தை இதை வச்சு என்ன பண்ணணும், என்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டேஞ்சர்ல தான் இருக்கு, கொடுக்கலாமா வேணாமான்னு நம்ம பண்ணதான் இன்டெலிஜென்ஸ். என்கிட்ட கத்தி இருக்கு, நான் குழந்தை தான் கொடுத்தேன், அது கையை அறுத்துச்சு, அது நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நீங்க வந்து அப்போ இந்த பவரை வந்து யார்கிட்ட கொடுக்க போறீங்க, அப்போ பவர் கொடுக்கும்போது அவங்க எப்படிலாம் மிஸ்பிஹேவ் ஆகுது சான்ஸ் இருக்கு. அப்போ மிஸ்பிஹேவ் ஆகுது சான்ஸ் இருக்கும்போது அதை எப்படி நீங்க செக் அண்ட் பேலன்ஸ்ல வைப்பீங்க, அதெல்லாம் யோசிக்க அந்த கத்தியோட சேர்த்து கொடுக்க. அதுதான் ஓகே ஓகே ஓகே, அதுதான் டெமோக்ரஸி பண்ணுது. ஸோ டெமோக்ரஸி தான் வந்து ஆமா யார்கிட்ட பவர் கொடுக்குறது அப்படின்னு கொஸ்டின் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஓகே எல்லாரும் ரோட்ல என் தெருவில் 40 வீடு இருக்குன்னா அதுல 4 பேர் வந்து எந்த பிரச்சனாலும் அடி எடுத்து வெளியே வந்து ஆராதனை பண்றாங்க, தெருவுக்கு 4 ரவுடி இருக்காங்க, ஸோ எங்க ஏரியாவில் 400 ரவுடி இருக்காங்க, ஸோ எங்க சென்னையில ஒரு 40,000 ரவுடி இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், இந்த 40,000 ரவுடிக்கு பதில் ஒரு 4,000 போலீஸை போடுவோம், இவங்களுக்கு வந்து 40,000 ரவுடி அடிக்கிறதுக்கு நம்மளுடைய பவரை கொடுப்போம், நம்மளுடைய மணியை கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்போம், ஜீப்பு கொடுப்போம், ஃபாஸ்டான கார் கொடுப்போம், அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் கொடுப்போம்னு சொல்லி நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கும். ஸோ அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ன்றது வந்து ஒரு பவர் சென்டர். ஸோ இப்போ இந்த பவர் சென்டருக்கு மட்டுமே கொடுத்துட்டு இவன் கொஞ்சம் தப்பு பண்ற சான்ஸ் இருக்கு போலீஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு கிராஸ் செக் அண்ட் பேலன்ஸ் தான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் வைக்கிறோம். பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து யாரு பொலிட்டிஷியனோ அவங்க வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எஸ்பி இருந்தாலும் எஸ்பி வந்து ஒரு மினிஸ்டர் கிட்ட தான் பதில் சொல்லணும். ஸோ அப்போ அந்த மினிஸ்டர் யாருன்னா என்னுடைய ஆளா இருக்கும், நம்மளாம் ஓட்டு போட்டு மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவோம். அப்போ என்னுடைய ஆள் சொல்றதான் இந்த போலீஸ் கேட்பான் அப்படின்ற ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். சரி, அப்போ என்னுடைய ஆள் அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவன் தப்பு பண்ணா என்ன பண்றதுன்னு தான் ஜுடிஷியரி வருது. ஓகே, ஸோ அப்போ போலீஸ்க்கும் பொலிட்டிஷியனுக்கும் பிரச்சனை வந்தா பொலிட்டிஷியனுக்கு சப்மிட் பண்ணணும் போலீஸ், பொலிட்டிஷியனுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பிரச்சனை வந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் பொலிட்டிஷியன். ஸோ அப்படின்னு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். இதுக்கு நோட்ல ஜேர்னலிஸ்ட் வராங்க. ஸோ 4 pillars ஆஃப் டெமோக்ரஸி ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே பவரை மிஸ்யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நல்லவன் தான் இன்னைக்கு, ஆனா நாளைக்கு நல்லா இருப்பான்னு தெரியாது. ஸோ அதனால அப்போ நாளைக்கு நல்லா இல்லாம போகும்போது அப்போ இந்த பவர் அவங்க கிட்ட இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும்,
அப்ப நாளைக்கு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, அது இன்னைக்கே யோசிக்கணும். ம். கத்தி கொடுக்கும் போதே இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அவன் மிஸ்யூஸ் பண்ணும்போது கரெக்டா அதை கையில இருந்து வாங்க இன்னொரு ஆள் இருக்கும் அப்படின்ற சிஸ்டம்லாம் வைக்கணும் இல்ல. ம். 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 அப்பதான் அது கரெக்ட். அதனால தான் டெமோக்ரஸி வந்து ஃபார் பெட்டர் தேன் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா செக் அண்ட் ஆ. பேலன்ஸ். ஆமாங்கய்யா. அதுல டெமோக்ரஸி ஃபார் பெட்டர் தென் கம்யூனிசம். ஆனா டெமோக்ரஸிலையும் நமக்கு லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி அதுலயும் ஒரு அப்ப அதாவது எல்லா இதுலயும் எல்லாத்துலயுமே எல்லா சொல்யூஷனுமே லிமிடேஷன்ஸ், அது டவுட்டே கிடையாது. கொஸ்டின் இஸ் இந்த சொல்யூஷனோட அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு லிமிடேஷன் தான். ம், அதாவது அந்த டெசிஷன் மேக் பண்ற அத்தாரிட்டி, டிசைடிங் அத்தாரிட்டி, டெமோக்ரஸில வந்து பீப்புள் தான் டிசைட் பண்றாங்க. பீப்புள் தான் வந்து டிசைட் பண்றாங்க. பவர் வந்து டெசிஷன் எடுக்கிற பவர் வந்து பீப்புளோட கையில தான் இருக்கு. பட் பீப்புளுக்கு வந்து ஒரு முழுமையான புரிதல் இல்லாதப்ப, அதாவது எது உண்மை அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாதப்ப அவங்க கையில வந்து அந்த ஒரு ஒரு குழந்தை கையில கத்திய கொடுத்த மாதிரி தான். எப்ப டெமோக்ரஸி ஒரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் இல்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பீப்புளோட அவேர்னஸை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்க எந்த அளவு வந்து நாலேஜபிளா இருக்கிறாங்க, எந்த அளவு அவேரா இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப எல்லாரும் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? ஃபர்ஸ்ட் பீப்புள் எல்லாம் எங்க போய் சேர்க்கணும்? நம்ம வந்து ஏதோ ஒரு உண்மையை நோக்கி போகணும். அந்த ப்ராப்ளமே இல்லாத ஒரு சொல்யூஷன் இடத்துக்கு கொண்டு போய் சேரணும். பீப்புளை ஐடியான்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை கைடன்ஸ் பண்ணுது. ஐடியான்ற ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம்ல இருந்து ப்ராப்ளம் இல்லாத ஸ்டேட்டுக்கு நம்மளை கைட் பண்றது. அதுதான் ஐடியாவோட பர்பஸ். டெமோக்ரஸின்றது ஒரு ஐடியா, அது வந்து நம்மளை ஒரு டைரக்ஷன் நோக்கி கொண்டு போகுது. ஆனா அது ஒரு 200 ப்ராப்ளத்தை வந்து இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கு, சால்வ் பண்ணல. ஸோ டெமோக்ரஸில உள்ள குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த டெசிஷன் மேக்கிங் பண்ற ஒரு இடம். அந்த டெசிஷன் மேக்கிங்ன்றது வந்து அவங்களோட பீப்புளோட கையில இல்லை. அப்ப யாருக்கு வந்து, அதாவது எந்த ஐடியா அந்த ஒரு நிமிஷம், பீப்புள் கையில தான் இருக்கு, அவங்க பீப்புள் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா யூஸ் பண்ணல, பீப்புள் கையில தான் இருக்கு. ஓட்டிங் அப்படின்ற அப்படின்றப்ப அந்த ஒரு லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அந்த இப்ப இந்த கம்ப்ளீட்டா இதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்ச ஒரு நபர் இல்ல சில நபர் அந்த இடத்துல இருக்கணும். இதுதான் இறுதியான உண்மை, இதுதான் முடிவான உண்மை, இந்த உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் வித்தியாசம் நினைக்கிறோம். இல்ல, நீங்க ஜம்ப் பண்றீங்க. பீப்புள் கிட்ட தான் இருக்கு, நீங்க அது திருப்பி சில பேர் கிட்ட கொடுக்கலாம். நீங்க சொல்றது வந்து திருப்பி அது இதுவாயிடும்ல, ஒரு சின்ன குரூப். அதுதான் அந்த ஒரு சில பேர் நான் சொல்றது, அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னன்னா, அவங்க வந்து பூரணமான ஒரு உண்மை. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பகவத் ஐயாவே நம்ம எடுத்துக்கலாம். பகவத் ஐயாவால அவர் வந்து ஒரு ஒரு பூரணமான நிலையை வந்து அடைஞ்சிட்டாரு. நீங்க சொல்லியிருக்கீங்க ஃப்ளவரிங் ஆஃப் இன்டெலெக்ட். அவர் வந்து ஒரு பூர்ணமான நிலையை அடைஞ்சிட்டாரு. அந்த இடத்த தான் எல்லாரும் அடையணும். அப்படின்றப்ப டிசைட் பண்ற பவர் யார் கையில இருக்கணும்? பகவத் ஐயா மாதிரி அந்த பகவத் ஐயாவோட நிலையில யார் இருக்காங்களோ அவங்க கையில அந்த டெசிஷன் மேக் பண்ற அத்தாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா, பவர் இருந்துச்சு அப்படின்னா, சரி, அந்த அத்தாரிட்டி யார் கொடுப்பாங்க? சரி, புத்தா கிட்ட நீங்க வந்து பவர் கொடுக்கணும்னு சொல்றீங்க, கரெக்ட் தான். யார் கொடுக்கணும்னா கொஸ்டின். அதுதான் இந்த இடத்துல பிளேட்டோ ஒரு கோட் சொல்றாருங்கய்யா. இப்ப நீங்க கேட்கறதுக்கு வந்து அது பொருத்தமா இருக்கும். இப்ப வந்து நம்ம தகுதியுள்ள ஒரு நபரா இருக்கோம். தகுதியுள்ள ஒரு நபரா இருந்தும் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றல அப்படின்னா அதோட தண்டனை என்ன? நம்மளை விட தரம் தாழ்ந்தவர்களா நம்ம ஆளப்படுறது. அதுதான் நடக்கும். ஏன்னா நம்மளோட ஐடியா தான் கரெக்டா இருக்கு. நம்மளை விட ஒரு போர் ஐடியா இருக்கிற ஒருத்தர் வந்து நம்மளை கைட் பண்றாரு அப்படின்னா அதோட பனிஷ்மெண்ட் என்ன? நம்ம அதை அனுபவிச்சாகணும். ஸோ அப்ப உண்மை தெரிஞ்ச நபர்கள் வந்து
இந்த உண்மையை புரிஞ்ச நபர்கள் வந்து அந்த அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுறது, அதுக்காக முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து வந்து அந்த மெரிட்டோக்ரசி தான் சொல்றாரு. நம்ம ஆஹ் மெரிட்டோக்ரசி தான் ஃபாலோ பண்றோம். 90% மெரிட்டோக்ரசி தான் ஃபாலோ பண்றோம். எங்க உம் பண்றோம்னா ஆபீஸ்ல பண்றோம். அதான் ஆபீஸ் கரெக்டா ஒழுங்கா நடக்குது. இப்போ வந்து உம் மேனேஜர் வந்து டீம் மெம்பர்ஸ் செலக்ட் பண்றாரு. டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து மேனேஜரை செலக்ட் பண்றாங்க. அங்க உம் வந்து பவர் வந்து டாப்ல இருந்து டவுனுக்கு போகுது. ஸோ இல்ல நான் வந்து டீம் மெம்பர் ஆகிறேன், நம்மளாம் சேர்ந்து இந்த மேனேஜர் வேணாம் கேள்வி கேட்கறான், அவனை தூக்கி போட்டு இன்னொரு மேனேஜரை போட்டுருவோம்னு சொல்லி நம்ம மேனேஜர் சூஸ் பண்ணோம். உம் உம் மேனேஜருக்கு நீ சொல்ற மாதிரி மெரிட் இருக்கு, ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, ஸ்கில் இருக்கு. அதனால அந்த போஸ்ட்டுக்கு அவர் வந்து வராங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்த அப்புறம் அவரு செலக்ட் பண்றாரு யாரெல்லாம் என் டீம் இருக்கணும் உம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றது மெரிட்டோக்ரசி தான். இதுதான் நம்ம ஆஹ் வந்து ஆபீஸ்ல பண்றோம். அதனால ஆபீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ உம் அது 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 ஒரு பியூட்டி இருக்கு. அதுல மெரிட்டோக்ரசில உம் பியூட்டி இருக்கு. அதுதான் வரணும். பட் மேபி டெமோக்ரஸி மெச்சூராக மெரிட்டோக்ரஸி நோக்கி வரும்னு நினைக்கிறேன். ஆஹ் மேபி இப்போ யூஎஸ்ல கூட பாத்தீங்கன்னா அப்போ பிசினஸ் மேன் தான், இப்போ உம் வந்து மினிஸ்டர் ஆகிறாரு. உம் ஆமா. ஸோ அந்த மாதிரி டெமோக்ரஸி மெச்சூர் ஆகும்போது மெரிட்டோக்ரஸி ஆட்டோமேட்டிக்கா வரும்னு நினைக்கிறேன். உம் ஆஹ் அதுதான். அப்ப அந்த டெமோக்ரஸி மெச்சூர் ஆகணும். நம்மளோட நீட் என்னன்னா டெமோக்ரஸி மெச்சூர் ஆகணும். ஸோ இப்ப நீங்க சிலது சொன்னீங்க, அதாவது இந்த சயின்ஸா ரிலிஜனா எது டாமினேட் பண்ணும் அப்படின்றப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கத்துக்கிட்டு தான் வந்து எவால்வ் ஆகி போறோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்றப்ப அது எந்த டைரக்ஷன்லயும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்ன்றப்ப அது எந்த டைரக்ஷன்லயும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றது வந்து எந்த அளவு அந்த ஐடியாவை, அந்த ட்ரூத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பீப்புள் டெமோக்ரஸிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அவங்களோட, அதாவது உண்மையை தெரிஞ்ச இப்ப பகவத் ஐயா இருக்கிறாரு அப்படின்னா, புத்தா யாரெல்லாம் புத்தாவை ஆயிட்டாங்களோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எந்த அளவு இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த டெமோக்ரஸியோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட், ஒரு அதோட growth ரேட், அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரேட் வந்து டிபெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த சேஞ்சு எல்லாமே ஒரு டெசிஷன் தானங்கய்யா. இது ஒரு டெசிஷன். ஸோ அப்ப இந்த டெசிஷன்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? யாரு தன்னை புத்தர்ன்னு சொல்லி உணர்ந்துக்கிட்டாங்களோ அவங்க டெமோக்ரஸில பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அல்டிமேட்டா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா மற்ற எல்லாமே அடுக்கடுத்து தொடர்ந்து இதாக ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்குது. ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்க பீப்புளை மெச்சூராக தான் ட்ரை பண்ணுறோம். எல்லாருமே ப்ரோக்ராம் நடத்துறது, இல்ல இந்த ஜூம் மீட்டிங் நடத்துறது, இல்ல மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்றது, எல்லாமே எல்லாம் ட்ரை பண்ணா பீப்புள வந்து நாலேஜபிள் ஆகும். ஏன்னா கடைசியா பீப்புள் கிட்ட தான் ஓட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் டிசைட் பண்றாங்க. ஸோ அப்போ பீப்புளை பெட்டரா ஆக்கிட்டா பிரச்சனையே முடிஞ்சிடுச்சு இல்லை. ஸோ அது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். அது 10 டேஸ்ல 10 இயர்ஸ் நடக்காது. இட் மே டேக் சம் சென்ச்சுரிஸ். அப்படிதான் இப்போ வந்திருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்ச உடனே அவரை நான் பவர் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கல. ஒருத்தனால சரி பவர் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் 5 வருஷம் அமைதியா போறாரு, அப்புறம் எலெக்ஷன் சந்திக்குது, அப்புறம் வேணும். இந்த அளவுக்கு கல்ச்சரா இருக்கும். முன்னாடி அப்படிலாம் இருக்காது. தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், வாஷ் ஷெட் தான் நடக்கும். திருப்பி பவர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் இப்போ பவர் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, மினிமம் ஃபிரிக்ஷன். இந்த அளவுக்கு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும். பவர் அட்லீஸ்ட் கொடுக்குறோம், நம்ம தோத்துட்டோம், ஆமா இப்ப அவன் பவர் அனுப்பிக்க போறான் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்துருக்கிறோம். சண்டை பிடிக்கல குழந்த மாதிரி. இல்ல நான் 5 வருஷம் ஆச்சு, நான் இனிமேல் நான் தான் ராஜா, நான் தான் ஆளுவன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரல. ஸோ அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு கல்ச்சர்டா சிவிலைஸா ஆயிருக்கு. பட் ஸ்டில் தேர்ஸ் a lot of way to. நன்றி ஐயா. நன்றி. ஸோ மெதுவா நடக்குது. நம்ம நல்லா செஞ்சுட்டும் இருக்கோம். பட் ஃபாஸ்டா நடந்தா நல்லா தான் ஆசை இருக்கும். பட் ஆனா அது அப்படி ஒரு ஃபாஸ்டா நடக்கிறது. இட்ஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ். இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கே வந்து நம்ம thousands of years கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரன்ற பேர்ல இருக்கிறதையும் சொதப்படக்கூடாதுன்னு தான். கரெக்ட். அது அந்த
என்ன அதாவது அந்த ஸ்பீடு, அதாவது அந்த ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்க ஸ்பீடை வந்து ஃபாஸ்ட் பண்றதும் ஸ்லோ பண்றதும் நம்ம எந்த அளவு பார்ட்டிசிபேட் பண்றோன்றத பொறுத்து இருக்கு. அதான் ஸோ பாஸ் பண்றது நம்ம லைஃப் ஸ்பேன் நம்ம என்ன பாக்குறோம், 5 வருஷம் பாக்குறோம். அப்படி நம்ம ஹியூமனிட்டியை பார்க்கும்போது நம்ம விவசாயம் ஆரம்பிச்சு 10,000 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி குரங்குல வந்து இப்போ 1.5 லட்சம் பில்லியன் இயர்ஸ் ஆகுது, 15 லட்சம் வருஷம். ஸோ 2 காலில் எழுந்து நடக்கிறதுக்கே 15 லட்சம் வருஷம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து அப்புறம் டெமோக்ரஸியே இப்பதான் ஒரு 300 இயர்ஸ் முன்னாடி வந்து இப்பதான் டெவலப் ஆகுது. ஸோ நீ அந்த ஸ்கேல்ல பார்க்கும்போது இது ஒண்ணுமே கிடையாது. 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்க லைஃப் டைம் ஸ்பேன் வச்சுமே பாத்தீங்கன்னா இது வந்து என்னடா அது, நான் பிறக்கும் போது இப்படியா இருக்கு, சாகும் போது இப்படியா இருக்குன்னு கடுப்போம். புரியுதுங்க, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பிக் ஃப்ரேம்ல பாருங்க, எது எடுத்தாலும் நீங்க வந்து அந்த 4.5 பில்லியன் இயர்ஸ்ல ஏற்படுங்க. அங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தான் அங்க இருந்து ஃபர்ஸ்ட் செல் வரதுக்கே 1 பில்லியன் வருஷம் சும்மா இருக்கு. இயர் சிங்கிள் செல் வரதுக்கு 1 பில்லியன் வருஷம் சும்மா மொக்கையா உட்காந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒரு சிங்கிள் செல் இருந்து மல்டி செல்லுலார் ஆகிறதுக்கு திருப்பி 1 பில்லியன் வருஷம் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட் அந்த ஸ்பேஸ்ல நீங்க பார்க்கும்போது தான் ஓகே டெமோக்ரஸி இப்பதான் பிறந்திருக்கு, அது இப்ப பிறந்த குட்டி, அது கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணும். இல்ல நான் வந்து புரட்சி பண்றேன்னு சொல்லி இருக்கிறதையும் சொதப்பினவங்க தான் அதிகம். புரியுதுங்க, நன்றி ஐயா. நன்றிங்க.